ஹை கைஸ் மீனிங் பார்த்தீங்கன்னா ஹலோ நெவர் ஃபுல் கேம் இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்கூல் வீடியோ கைஸ். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபுல் கேம் முடிக்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும், ஸ்பீட் ரன் ஆச்சு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்கூல் வீடியோ கைஸ். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வர ஒரு சில கட்சிகள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் கொடுத்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஸோ சீக்கிரம் வந்தோம் இந்த பந்து இருக்கிற எடுத்துகிட்டு நம்ம ரொம்ப சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம். இப்போ இங்கே குதிச்சுட்டு அடுத்து இங்கே ஒரு குதிச்சுட்டு அடுத்து பாலை வச்சு கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து கரெக்டாக உடஞ்சிருச்சு கீஸ். ஸோ அடுத்து இது வச்சு இப்போ இது மேலே அப்படியே ஏறி போய் போட என்னடா பண்ணுறேன் போயிட்டு அடுத்து இந்த கார் சாவியெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்து இந்த சாவி எடுத்து அடுத்து இதை அன்லாக் பண்ணி போய் அடுத்து இப்போ நெய்மர் கீழே தான் இருப்பான். டெஃபினட்டாக கண்டிப்பாக கீழே தான் நான் சுற்றிட்டு இருப்போம். இப்போ இங்கே தான் ஈஸி இருப்பான். என்ன காணும் ஏன்னா இருப்பான் கார் எடுக்கிற நேரத்தில் இப்போ இங்கே இந்த கார் சேவைகள் எடுத்து இந்த மாதிரி அன்லாக் பண்ணுற நேரத்தில் இங்கே தான் சுற்று வேண்டாம் தள்ளி இப்போ காணும். சரி பார்த்துக்கலாம் உடனே ஈஸி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி போயிட்டு இது கூட கரெக்டாக அந்த இது கரெக்டாக அந்த நமக்கு தேவையான அந்த இதுக்கு தேவை கிடையாது. ஸோ இதனால் நமக்கு தேவையானது ஐயோ பிடிச்சிட்டான்டா. சரி விடுங்க ஈஸ் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மேக்னெட்டு தேவைப்படாது இனிமேல் இதை தூக்கி போட்டோம் நம்ம. ஸோ ஆனால் ஜஸ்ட் மிஸ்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க ஈஸ் பார்த்திங்களா. அதான் ஈஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே எடுத்திருந்தா நம்ம மறுபடியும் போயிருந்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ்ல வந்து பிடிச்சிட்டான். ஸோ பிரச்சனை ஒன்றும் கிடையாது விடுங்க ஈஸ் பார்த்துக்கலாம். எங்கே இருக்கான் இப்போதைக்கு இங்கே இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ சீக்கிரம் எடுறா போகிறான்டா இது எடுத்துகிட்டு குதி ஸோ இப்போ குதிச்சுட்டு அடுத்து இங்கே பாத்ரூமில் இருக்காமல் இருக்குது. பாத்ரூமில் இருந்தாலே இந்த மாதிரி வெளியவே வரமாட்டான். ஸோ பாத்ரூமில் இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம இங்கே போய் ஒரே குதியாக குதிச்சுட்டு அடுத்து இங்கே உள்ள ரெட் சாவி இருக்கா இதை எடுத்துகிட்டு அடுத்து அவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவ்வளோதான் நமக்கு பிரச்சனை தான். பிகாஸ் அவன் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவ்வளோதான் அவனுக்கு எல்லாம் இப்போ வீட்டுக்குள்ளே தான் போய் இந்த அன்லாக் பண்ணி ஆகணும். இப்போ வீட்டுக்குள்ளேயா இருக்கான் பாடி வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ சீக்கிரமா தம்பி சீக்கிரமா நான் வந்து அப்படியே துரத்து இப்போ விட்டா பிடிச்சிருப்போம் போல இருக்கே. விட்டா நம்ம சீக்கிரம் போய் இதை அன்லாக் பண்ணி உள்ளே போயிட்டோம் கீஸ். உள்ளே போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ சீக்கிரம் போவோம். ஓப்பன் இவர் துறடா துற இப்போ உள்ளே போயிட்டு இந்த டோரையும் இது திறந்துட்டு அடுத்து டேரெக்டாக இங்கே ஒரு இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரே குதியாக குதிச்சுட்டு அந்த சைடு த்ரோ பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதை திறந்துட்டு இதுக்குள்ளே போய் சீக்கிரம் போனோம் கீஸ். இந்த இடம்லாம் ஆக்டு இதில் எந்த ஆக்டு அந்த ஆக்ட் 3ல் இருந்த இடம்லாம் எப்படி இருக்கும் ஒரே ஒரு மாதிரி கலைஞ்ச இடமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி பூதம்பம் எப்படி சொல்ல எர்த்துக்குவைக்கு எல்லாம் ஒரு மாதிரி சதறி போயிருக்கும். ஸோ அந்த இடமே ஃபுல்லாக திருப்பி இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிருந்துருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இது மேலே ஏறி அடுத்து இது மேலே ஏறி அப்படியே இதை ஆன் பண்ணுறான் ஆன் பண்ணுறாங்க கீஸ். இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே ஏறி அப்படியே ஓடன்ட்டு அழகி ஆக்ட் 1 நம்ம பார்த்திங்கன்னா முடிக்க போகிறோம். ஸோ ஆக்ட் 2 பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ட்ரிக் வச்சுருக்கேன் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வர துரத்துவான். சீக்கிரம் துரத்து இப்போ பின்னாடி வருவான் அவன். ஸோ பின்னாடி வாடா விட்டா பிடிச்சிருவோம் போல இருக்கீஸ். சீக்கிரமே பிடிச்சிட்டாலும் அவ்வளோதான். அடுத்து திரும்பி மறந்து வர மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரம் போவோம் நம்ம. சீக்கிரம் இந்த பூட்டெல்லாம் நம்ம திறக்க முடியாது நம்மளால். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அடியில் பிடிச்சிட்டாங்க ஆனால் ஸோ ஆக்ட் 1 2 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சீக்கிரம் இந்த டோரை திறக்கிறது தான் ரொம்ப நேரம் ஆக்கிடுவோம். சரி துற சீக்கிரம் ரொம்ப நேரம் ஆகும் திறக்கிறதுக்கு. சீக்கிரம் அது அப்படியே கதை அப்படியே டொங்கு தட்டிக்கிட்டே இருக்கணும் கீஸ். அதான் கீஸ் அப்படி பண்ணால் தான் எடுக்க முடியும். சரி திறக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த சைடு தூக்கி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரே சல்லி இழுத்து அப்படியே மேலே போய் இப்போ ஆக்ட் 2 பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் முடிக்கிறோம். நம்ம இதையும் சீக்கிரம் முடிக்கிறோம். நம்ம இப்போ இந்த ட்ராஷ் கேன் எடுத்துகிட்டு அடுத்து எங்கே சுற்றுறான்னு பார்த்துப்போம். நம்ம எங்கே சுற்றுறான் இருக்கான் தலைவன் அந்த பார்த்துட்டாங்க நம்மளை பார்த்துட்டான். இப்படி தான் வருவான். நம்ம இப்படி போய் நம்ம யூஸ் பண்ணுறேன் நம்ம வச்சுருக்கிறேன். எப்பா ஜஸ்ட் மிஸ் பிடிச்சிருப்பான் விட்டா. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன் நான். ஸோ நம்ம தான் தப்பிச்சிட்டோம். நம்ம அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் நம்ம.
ஸோ இப்போ மேலே வேறு ஏறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடுமா. ஸோ நம்ம சீக்கிரம் போய் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் சீக்கிரமே முடிச்சிடலாம். நான் சொல்கிற ட்ரிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து ஒன்று முடிக்கிறதுக்கு 2 நிமிஷத்தில் முடிக்கலாம், இல்லை ஆனால் 1/2 மணி நேரம் ஆக்கலாம் ட்ரிக்கு முடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த குழாய் மேலே ஏறணும். நம்மளால் ஏற முடியல. ஸோ விட்டுலாம் விட்டுருங்க. இந்த ட்ரிக் பண்ண வேணாம். இன்றைக்கி நல்ல நாள் இந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்குமே நமக்கு நல்ல நாள் தான் வரும். இந்த ட்ரிக்கு மட்டும் நம்மளால் பண்ண முடிஞ்சவளோ தான் 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம் இந்த ஆக்டை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எப்பா வந்துட்டான்டா இது தான் வந்துடுவான், பெரிய மாதிரி வந்துடுவான் பெருசாக. ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்து திருக்க வேண்டியது இருக்கும், அதை திருக்கி விட்ருவோம். திருக்கி விட்றான். இப்போ நம்ம இது சேர் எடுத்து இது உடச்சி டரா அப்படியே கெத்தா வெளியே வந்தோம் பார்த்தீங்களா. மாதம் வந்தோம். அவன் பார்த்துட்டு ஆனால் மாதம் போயிட்டு இருக்கான். நம்ம இன்னும் பிடிக்காம இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ ஆனால் ஒரு தடவை பிடிச்சிட்டான் நம்மளை. எப்போ பிடிச்சான் இப்போ நம்ம வந்து சீக்கிரம் இது இப்போ இவன் பிடிக்கல, அந்த ஷார்க் அடிச்சு விட்டுருச்சு அவ்வளோதான். ஸோ வேறு எங்கே வந்து அந்த அங்கே உள்ள வாழ்வு கீழே வந்துருக்கும், அதை போய் நம்ம எடுக்கலாம். இப்போ அவன் எங்கே சுற்றுலான்னு வர்றது இது வேறு நல்லாவே இல்லை. அது கிராஃபிக்ஸ் அவன் கையில் மாட்டிடுவோமா பேசாமல், இல்லை மாட்டினா நமக்கு அசிங்கம் வேணாம். ஸோ நம்ம இப்போ என்ன இல்லை ஒரு டப்பா இப்போ தேவைப்படல. இப்போ நம்ம ஒரு டப்பா தேவைப்படும். எதுக்குன்னா இந்த ஒரு அந்த வால் வச்சு ஒரு இடத்துல திரிக்கணும்ல, அதுக்காக டப்பா தேவைப்படும். ஸோ இது எடுத்துட்டு மேலே யாரா ஒழுங்கா ஒருத்தர் என்ன பண்ணுறானே தெரில. ஸோ இதை அப்படி கரெக்டாக இங்கே வச்சு விட்டு இப்படி போயிட்டு அடுத்து இப்படி போயிட்டு அடுத்து இதை இங்கே கரெக்டாக ஐயோ ஒருத்தர் ஏன்டா இப்படி பண்ணி தொலையிற, ஒழுங்காக யாரும் ஏறி தொலைய மாட்டியாடா. இது கரெக்டாக இது மேலே ஏறிட்டு அப்படியே போ நைஸாக போ. இப்போ இது கரெக்டாக இது மேலே ப்ளேஸ் பண்ணி ஆகணும். இது ப்ளேஸ் பண்ணி விட்டு சுற்றி விட்றான். இப்போ எடுத்துக்கோ அவ்வளோதான் இங்கே முடிஞ்சிச்சு. இது அப்படியே சுற்றி விட்டோம். அடிக்க தண்ணியெலாம் வெளியே போயிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே மேலே தண்ணியெலாம் வெளியே போயிடும். ஸோ இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன், டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ சீக்கிரம் போ. தம்பி சீக்கிரம் தண்ணி எடுங்கடா, தண்ணி சீக்கிரம் எடுங்களா. அதோ அது துள்ளிருச்சுனாலே போதும், அப்படியே தண்ணி போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணால் வந்து நிறைய பேர் இந்த ஒரு ஷவல் எடுத்து அது கீழே போய் நோண்டி இன்னொரு சாவி எடுத்து இன்னொரு சின்ன வீடுக்கு இந்த வீடுக்குலாம் சாவி எடுப்பீங்களா, அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் பண்ண தேவையே இல்லை. நான் சொல்கிற ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க, சக்கரை முடிச்சிடல. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு குதிச்சு இப்படி ஆப்போசிட்டாக வந்துடலாம், அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்து என்ன பண்ணுங்கன்னா வந்து இப்போ மேலே ஏறணும். இப்போ மேலே சீக்கிரம் ஏறுங்க. மேலே எவ்வளோ சீக்கிரம் ஏற முடியுமோ ஏறிட்டு அடுத்து என்ன பண்ண இருடா இவன் ஒருத்தன் மேலே ஏற மாட்டான். எரிச்சல் பண்ணாதரா அண்ணன் வெறியாக இருக்கேன். எனக்கு வேறு ஸ்கூலில் வேறு டெஸ்ட்டு வேறு வைக்கணுங்க. நம்ம ஏன் இப்போலாம் வீடியோவே போடுறேன்னா ஸ்கூலில் ரொம்ப படிப்பு அதிகமாகிடுச்சு, சின்ன யூஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் இப்போலாம் வந்து வீடியோ சரியாக போடுறதில்ல. நானே வீடியோ போட முடியாமல் இருக்கேன். இப்போ ஒழுங்காக ஏற புரியா இல்லையா, அதான் அசிசமாக திட்டிடுவேன். பார்த்துக்கோ, ஒழுங்காக ஏறிடு. அப்படி ஏறிடுறா. ஹலோ நெய்பர் காராவா என்னது ஹலோ நெய்பர் ஓனர் ரிப்போர்ட்டே பண்ணிடுவேன் நான். ரிப்போர்ட்டே பண்ணிடுவேனாலே. இப்போ சீக்கிரம் அது மேலே இருடா என்னடா உனக்கு ஆச்சு. இந்த என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். இப்போ டேரெக்டாக எரிச்சல் பண்ணாதரா, நாடி வெறியாக இருக்கேன். ஒழுங்காக மேலே ஏறிடு. நான் வெறியாக இருக்கேன்டா, இப்பெல்லாம் பண்ணாத வேணாம் சொன்னால் கேளு வேணாம். இப்போயே நான் சொல்கிறேன், வார்னிங் கொடுக்குறேன் ஒழுங்காக. இல்லைனா அலோ நெய்பரை போய் ப்ளே ஸ்டோரில் போய் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். இப்போலாம் கிளிச் ஆகுது அப்படின்னா நான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ஒழுங்காக தானே குதிச்சோம், நீங்களே சொல்லுங்க. நல்லா தான் போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி குதிச்சிட்டான். கரெக்டாக வந்துட்டோம். இப்போ நான் ஏறிட்டு அடுத்து இந்த சாவியை தூக்கிட்டு அடுத்து இங்கேருந்து அங்கே ஒரே ஒரு குதிச்சுட்டு அடுத்து இப்படி கீழே இறங்கிட்டு அலைவா அது மாதிரி நம்ம தலைவா இறங்கட்டுமே, சரிதம் எழுதட்டுமே. நான் குளிப்பவர் ஹவுஸே என்றைக்கும் குறையாத மவுசே, அது மாதிரி தான் இந்த பைக்க போகிறோம். என்றைக்கும் குறையாத மவுசே. ஐயோ செத்துட்டாங்க. பரவாயில்ல விடுங்க, அந்த கேவலமான கிராஃபிக்ஸில் தப்பிக்கிறதோட நம்ம இதிலே தப்பிச்சுட்டு போயிடலாம் நம்ம. ஸோ குளிப்பவர் ஹவுஸே என்றைக்கும் குறையாத மவுசே. எனக்கு திருடுற பழக்கமே கிடையாது. ஹலோ நெய்பர் அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக அவங்க கிடைக்க தலைவன் பார்த்தீங்களா, இன்னொரு கண்ணாடி போயிடுச்சா. பாத்திரம் நம்மளை என்னடா அடைச்சி போட்டு போகிறேன் எல்லாத்தையும். பாயிலே அடைச்சி போட்டு போகிறேன். இல்லை எங்கடா போகிறான் அவன். கண்ணு தெரியாது, ராத்திரி நேரம் கண்ணு தெரியாதுல்ல. சரியா, அதான் கண்ணு தெரியாது ராத்திரி நேரம். நான் இன்னொரு கிளிச் பண்ண போகிறேன். கிளிச்சு மேலே கிளிச்சாக பண்ணிட்டு இந்த மாதிரி இப்போலாம் ஓரமாக போகலாம். இதுக்கு போனால் நம்ம எஸ்கேப் ஆகிடும். கட்சியில் அப்படி இந்த சைடு ட்ராம்ப்லைன் எஸ்கேப்னு புதுசாக ஒன்று இருக்குது. அது இப்போ நான் அது பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருந்தால் இந்த சைடு போனால் கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடும். நம்ம இன்னும் ஆகலை.
ஆயிரம் இடத்துல கிளிச் ஆயிடுச்சு கீஸ் அது. எஸ்கேப் பண்ணி விடுங்களா, எஸ்கேப் பண்ணி விடுங்களா. நான் என்ன இவ்வளோ தூரம் நான் வாண்டிக்கு வந்துட்டேன். அப்பா எஸ்கேப் ஆயிடுச்சு, அது எஸ்கேப் ஆயிடுச்சு கீஸ். ஸோ ஆக்ட் 3 ஸ்டார்ட் பண்ணிடலாம் கீஸ். நம்ம ஆக்ட் 3 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் அந்த கதவை திறங்களா. இது வேறு திறக்க அரை மணி நேரம் ஆக்குவானுங்க. சீக்கிரம் வந்து டோரை திறக்கணும். திறக்கணுங்களா, அந்த லெட்டரை போடுங்களா, லெட்டர் போடுறது அரை மணி நேரம் ஆக்கிடுவானுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஒரு பாட்டு ஓடுது, ஒரு பாட்டு ஓடுது வேறு. இது ரேடியோ, அந்த ரேடியோவில் பாட்டு ஓடல இருந்து பார்ப்போம். பாட்டு ஏதோ பேசுகிறானுங்க, ஏதோ ஸ்பீச் சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் ஓடலை, இது சவுண்டு எதுவும் கேட்கல. ஸோ இது நல்லா ஒரு பாட்டு போடுறாங்களே, என்னால் அது வலிக்கிட்டு கீழே விழுது. என்னடா நடக்குதுங்க இருங்க. என்னடா அது வண்டிக்கு அந்த சைடு போயிடுச்சு இருங்க. எல்லாம் அந்த சைடு போயிடுச்சு. இன்னும் இதே அந்த சைடு போட்டு பார்ப்போமா. ஐயோ என்னடா அது கீச்சு. நம்ம மாட்டிக்கிச்சு கீஸ். நம்ம வந்து இன்னொரு குருட்டுத்தனமான ஒரு வேலையை பார்க்க போகிறோம். இது எடுத்து அந்த சைட் அப்படியே தூக்கி போடு. ஐயோ எங்கள் டாப் விழுது கீஸ். இன்னும் விழுந்து நம்ம வீட்டுக்குள்ளே தானே வந்து ஸ்பான் ஆகும் மறுபடியும். ஆனால் வேறு இடம் கிடையாது அது ஸ்பான் ஆகிறதுக்கு. எங்கே கீஸ் போச்சு அப்படின்னா மறுபடியும் அப்படி லூப் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா. எங்கே ஸ்பான் ஆச்சு அப்படி இங்கேயும் ஸ்பான் ஆகலை. வாலி என்ன கீஸ் இப்படி இருக்குது, எல்லாம் ஒரு மாறி போயிடுச்சு கீஸ். ஸோ இங்கே இதே எடுத்தாலும் சரி ஈஸி பார்ப்போம். இருறா டிவி கொஞ்சம் பெருசாக நான் போக மாட்டேன். அந்த இதே வந்துடுச்சு கீஸ். அதோ டிவி அந்த சைட் போயிடுச்சு. ஸோ இதை நம்ம எடுப்போம். அந்த லெட்டரை சீக்கிரட்ரா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுரு. சீக்கிரம்டா ஊருக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இந்த கதவை தரா. இப்போ சீக்கிரம் வந்து இது எடு அந்த சாவியை கரெக்டாக அந்த இருக்கு சாவி. இப்போ வந்து கரெக்டாக இதை அன்லாக் பண்ணி விட்டுரு. அன்லாக் பண்ணுறா தம்பி, அன்லாக் பண்ணுறான். அந்த அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இல்லாமல் திரும்புதே புதிரா சே இது எதுடிப்பில் பனி காத்து அதெல்லாம் செட் ஆகாது. நமக்கு வந்து இளம திரும்புதே புதிராச்சு அவ்வளோதான் ஈஸி. நமக்குலாம் செட் ஆகும். அதுக்கு மேலாம் நமக்கு இல்லை அதெல்லாம். ஸோ உப்பாடி தூக்கி அடிச்சிருச்சு டோரு. நம்ம சீக்கிரம் போவோம். நம்ம இப்போ சீக்கிரமே நமக்கு நிறைய வேலைக்கு இருக்குது. ஆக்ட் 3 வந்து இந்த ஒரு பழைய படத்தில் ரஜினிகாந்த் பழைய படத்தில் சொல்லுவாங்களே, இந்த உலகம் ரொம்ப பெருசு, அதே மாதிரி வந்து இந்த வீடு ரொம்ப பெருசு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டக்குன்னு வேலையை பார்த்தாலும். ஸோ இது போடு, இது மேலே போடு. இப்போ கரெக்டாக இதை ஆன் பண்ணி விட்டு இப்போ எல்லாம் தூக்கடா இல்லைடா போய் தூக்கு. இப்போ வந்து கண்ணாடியை வந்து உடச்சிக்கிட்டு ஜஸ்ட்டு மிஸ். இல்லை நான் வந்து பிடிச்சிருப்பேன் அந்த நேரத்துக்கு. நான் செத்துருந்துருப்பேன். இருந்தாலும் சரி அவங்ககிட்ட ஓடிட்டான். நம்ம வெளியே இருக்குன்னு சொல்லி அந்த தெரியாமல் போயிட்டான். அந்த தலைவன் பாவம். நம்ம டேரெக்டாக இங்கே குதிச்சுட்டு அடுத்து இப்படி குதிச்சுட்டு அடுத்து இப்படி குதிச்சுட்டு அடுத்து நம்ம இது மேலே ஏறணும் கீஸ். இது மேலே எப்படியாச்சும் ஏறிடணும். யாரா இப்போ இந்த சைடு இதை திறந்து விட்டுருணும். அது திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் திறந்துடும் கீஸ். இப்போ திறந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக வந்து இப்போ அவங்க இல்லை பார்த்து அந்த சைடு குதிக்கணும். குதிச்சிட்டோம் கீஸ். ஸோ இது போட்டு ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது போட்டோம் கீஸ். ஸோ நமக்கு வேலை இப்போ சூப்பராக நடக்குது. இதே மாதிரி நம்ம போயிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான் டக்குன்னு ஆக்டை பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ இதை எடுத்து சார்ஜர் என்னடா பண்ணுறேன் எடுத்து இது இங்கிட்டு போட்டு நமக்கு வேலை இப்போ சூப்பராக நடக்குது. இதே மாதிரி போயிட்டு இருந்தோம் சீக்கிரம் ஆக்டை முடிச்சிடலாம். நம்ம இந்த டோரை திறந்துட்டு இப்போ இந்த சைடு இதை திறந்து இதை ஆன் பண்ணி விட்டு இப்போ அந்த டோரை திறந்துருச்சா. இப்போ உள்ளே போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து சீக்கிரம்டா தம்பி எல்லாம் உடச்சிக்கிட்டு போகுது அப்படியே. இது கரெக்டாக இருக்குமா. இது கரெக்டாக இருக்கும். நீ விட்றா தம்பி விட்டாச்சு கண்ட இடத்துல ஸ்பான் பண்ணி விட்றாதீங்களா. இப்போ கரெக்டாக இங்கே குதிச்சுட்டு அடுத்து இந்த சேர்லாம் சீட் போட்டு இப்போ வந்து நம்ம கரெக்டாக போய் ஆகணும். இப்போ நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான வேலை. பிகாஸ் பார்த்திங்கன்னா இந்த தடவை நம்மள்ட்ட அம்பர்லா இல்லை. நினச்சேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகும் நினச்சேன் இதெல்லாம் ஆகும்னு கண்டிப்பாக நினச்சேன். சரி பரவாயில்ல, ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம ரீஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நமக்கு நல்ல ஒரு ரீஸ்டார்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இங்கேருந்து மறுபடியும் ஸ்பான் ஆகிட்டோம். இப்போ சீக்கிரம் வீட்டுக்குள்ளே போவோம். நம்ம சீக்கிரம் இப்போ அந்த ட்ரெயின் அவர் எடுத்து விட்டாங்க கீஸ். இப்போ நம்ம இப்போ ட்ரெயின் கண்டிப்பாக எடுத்துருக்கோம் கீஸ். ஏன்னா இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். அந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கு இந்த நேரம். சரி நம்ம அதே வேலையை பார்க்க இப்போ இன்னொரு வேலையை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம. ஸோ இந்த சேர் எடுத்து அந்த சைட் போட்டு இந்த சேர் எடுத்து இதே அந்த சைட் தூக்கி போடுறான். தூக்கி போட்டு இப்போ வந்து இங்கே இது ஆன் பண்ணி இதை ஆன் பண்ணி விடு. இந்த அது ஓடுது கீஸ். இதாண்டா எனக்கு வேணும்.
இதெல்லாம் ஆன் பண்ணி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போ, ஓடு 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 ஓடு. நமக்கு இந்த ரெட் சாவிங்க ஒன்று இருக்குது, அதாவது எடுத்தாகணும். சீக்கிரம் இந்த ரெட் சாவி ஏடுறா. இப்போ இதன் சைடு கரெக்டாக இதை போட்டு விட்டுருணும். அதோ திறந்து விட்டாங்க. இதான் நல்ல பையனுக்கு அழகு. இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி வேலையை குட் பாயாக பண்ணியிருந்தோம் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அடுத்த வேலையை போய் பார்ப்போம். அடுத்து ஏதாச்சும் ஒன்று இந்த டப்பா அனுப்பிச்சு தூக்கி போட்டு இப்போ இந்த சேரை எடுத்துட்டு இதை அனுப்பிச்சு தூக்கி போட்டு இந்த டப்பா மறுபடியும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அப்படியே இங்கே கீழே அப்படியே ஐயோ இப்போ ஒரு சின்ன வேலையை மறந்துட்டு கேஸ். அங்கேருந்து மேலே இருந்து ஒரு க்ரோபார் எடுத்தாலும் பரவாயில்ல. நான் ஏன் பரவாயில்ல சொன்னேன், ஏன்னா மேலே இருந்து குதிச்சால. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த இதை எடுத்துகிட்டு இதை அந்த சைடு தூக்கி போட்டு இப்போ நம்ம அந்த டப்பா எங்கடா இருக்குது, அந்த இருக்கு டப்பா இதை எடுத்துகிட்டு இந்த டோரை திறந்துட்டு அடுத்து இப்படி போயிட்டு இந்த டோரையும் திறந்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் தான் போய் போகிறோம் நம்ம. ஸோ அடுத்து ஸ்டெப்ஸ் மேலே ஏறணும். இப்போ ஏறா சீக்கிரம் ஏறு டக்குன்னு வேலையை பார்த்தாகும்டா, டக்குன்னு வேலையை பார்த்தாகணும். இப்போ அது அந்த சைடு அப்படி தூக்கி அங்கோல கண்ணாடிலாம் உடச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு க்ரோபார் இருக்கும், அந்த க்ரோபாரை கரெக்டாக வந்து வச்சு எடுத்தாகணும் கீஸ். இந்த டப்பாலாம் எதுக்கு தூக்கி போட்டோம், அந்த டப்பா எடுத்துக்கலாம் கீஸ். தேவைப்படும், எடுத்து வச்சுக்கலாம் டப்பாவை. இப்போ வந்து இந்த எடுத்து இதை அப்படியே சும்மா கீழே போட்டு அடுத்து இந்த க்ரோபார் எடுத்து எங்கேயாச்சும் போடுறா. இந்த போட்டானா இப்போ வந்து இந்த மேக்னெட் வச்சு இந்த க்ரோபார் எடுத்து இந்த மேக்னெட் இது கீழே போடு, ஈஸி கீழே போடு, இதுவும் தேவையில்லை. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து இப்போ இங்கே மேலே ஏறி கரெக்டாக அந்த இது மேலே போட்டாலும் போட்டுருவாடா தம்பி. அந்த கரெக்டாக போட்டாங்க ஈஸ், கரெக்டாக போட்டான், நம்மளும் கரெக்டாக வந்துட்டோம். ஸோ டோர்லாம் எடுத்து விட்டுரு. இதெல்லாம் வந்து சுற்றி ஏறி இப்போ நம்ம இப்போ தான் நம்ம இமேஜினரி வேர்ல்டு கரெக்டாக அது நேராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தான் இந்த இமேஜினரி வேர்ல்டு கர்ம முடிச்ச இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கஷ்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு தான் விளாண்டாகணும் கீஸ். இதில் சரி ஓடு போ பின்னாடி இந்த அப்படியே டிக் 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 சவுண்டு போடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க தயவு செஞ்சு யாரும். ஸோ அதில் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் உண்டாகி என்ன பண்ணி தெரியுமா, இந்த ட்ராலி நீங்கள் தள்ளுற விட்டு பயம் தள்ளி வைங்க, அடுத்தவங்களாம் முன்னாடி வந்துடுங்க. அடுத்து பொறுமையாக ஒன்று தள்ளிட்டு போவோம். அதனால் வந்து நீங்கள் வந்தோடனே பின்னாடி பார்க்காதீங்க, வந்தோடனே அப்படியே பின்னாடி தள்ளிக்கிட்டே போயிருங்க. நீங்கள் பின்னாடி பார்த்தா தான் உங்களுக்கு பயமே வரும், ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் வரும். நீங்கள் எல்லாம் வந்து ஃபோனை வந்து சைலண்டில் கூட போட்டு விளையாடிக்குவாங்க அந்த லெவலில். அப்போ தான் உங்களுக்கு அந்த சவுண்டு வராமல் உங்களுக்கு அந்த பயங்கிறது ஒன்று போயிடும் இதில். ஸோ பயப்படாதீங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. எனக்கெல்லாம் இப்போ சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்குது, நான் தான் பயப்படாமல் போயிட்டுருக்கேன். ஸோ ஐயோ கிளிச்சாதா இது. இப்போ வந்து பின்னாடி யாரும் துரத்தலை பார்த்து இந்த மாதிரி தான் இங்கே தப்பிக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம சீக்கிரம் அதெல்லாம் தள்ளிக்கிட்டே இந்த முன்னாடி தள்ளிக்கிட்டே போவோம். சீக்கிரம் தள்ளுறா சீக்கிரம்டா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நம்ம இப்போ திங்ஸ் எல்லாம் போய் எடுக்க போவோம் கீஸ். இப்போ நம்ம சீக்கிரம் அதை வந்து ரொம்ப தூரம் முன்னாடி இது கரெக்டாக இருக்கும் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்போம். வேறு என்ன இருக்குது, வேறு இது எடுத்து வச்சுப்போம். நமக்கு இது எடுத்து வச்சு தேவைப்படும், இது எடுத்து வச்சுப்போம். உனக்கு என்னடா வேணும், அங்கேருந்து நீ வரதுக்கே ஃபஸ்ட்டு 2 நாள் ஆயிரும். அங்கேருந்து டிக் 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 அப்படின்னு சவுண்டு போட்டுருக்கான் பாருங்களேன். அங்கேருந்து எனக்கு வரதுக்கே 2 நாள் ஆகும், 2 நாள் இல்லை 3 நாள் கூட ஆயிரும். அவ்வளோ நேரம் ஆக்குவான். வந்து சும்மா டிக் 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 அப்படின்னு சவுண்டு போட்டுட்ருக்கான் பாருங்களேன். பெரிய இவன் மாதிரி சவுண்டு போட்டுட்ருக்கான் பாருங்களேன். ஸோ இதை போடு வேறு அந்த பாட்டிலை போடு. வேறு என்ன, ஐயோ இது வேறு லைட்டாக இது ஒரு மாதிரி அடைச்சிட்டு இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது. இருபது சிப்ஸ் பாக்கெட் எங்கடா போச்சா, சிப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை எடுத்து உள்ளே போட்டு அடுத்து வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மேலே என்ன தருது, மேலே அந்த மேலெலாம் அவனுக்கு போய் கிளிச் ஆகி போயிட்டாங்களான்னு நினச்சேன். ஸோ இங்கே ஒரு பாட்டில் வச்சுருப்பானுங்களே, இந்த இருக்குது, இது ஊர்கா பாட்டில். அடுத்து அதை முன்னாடி போய் வந்து ஒரு பெனாயில் பாட்டில் எடுத்துகிட்டு வரணும். ஐயோ போர்ச்சுகீஸ் இவனுக்கு மாதிரி இப்படி துரத்த ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க ஒரு கிட்ட தான் ஈஸ் இருக்காங்க பாருங்க. துரத்த ஆரம்பித்தா சோழியே முடிச்சிருவானுங்க. இருங்க குனி எப்பா போயிட்டான்டா. இதுக்கு மேலே நீ துரத்தாமல் போய் ஆனால் நான் முடிக்கவே போகிறேன். இப்போ நான் முடிச்சிருவேன் நான். இப்போ நம்ம சீக்கிரம் இந்த பாட்டிலையும் வந்து உள்ளே போடு, நைஸாக உள்ளே போடு. என்ன சொல்ல, அந்த இன்னும் எப்படி சொல்ல, அதுக்கு ஏற்ற இடம் இல்லை. இதுக்கு வந்து கரெக்டாக இடம் கொடுக்கல, கொஞ்சம் இடஞ்சலாக போடுற மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. சரி தம்பி தள்ளிக்கோ, ஒருத்தன் பில்லு போடான். சீக்கிரம் பில்லு. அந்த லைட்டு கரெக்டாக எரியணும். லைட் எரிஞ்சிருச்சு, இந்த லைட்டு கரெக்டாக எரிஞ்சிருச்சு, இந்த லைட்டு கரெக்டாக எரிஞ்சிருச்சு, இந்த லைட்டு கரெக்டாக. அவ்வளோதான். என்னதான் சிப்ஸு எல்லாம் ஊருக்குலாம் டிப்ஸாக வச்சுக்கோ. இந்த ஊர்கா பாட்டிலுக்கெல்லாம் டிப்ஸு டிப்ஸ் வேணுமா, டிப்ஸ் இந்த அப்பா டிப்ஸு. மூஞ்சிலே டிப்ஸை வீசணும். ஒரு தடவை மூஞ்சிலே வீசணும். மூஞ்சிலே டிப்ஸை வீசுகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். ஸோ இங்கேயோட ட்ராக் இந்த முடியுது கீஸ். இது வரைக்கும் தள்ளிட்டு வர மாதிரி தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தள்ளிட்டு வர முடியுமா பார்ப்போமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே வரைக்கும் தள்ளிட்டு வர முடியுமான்னு பார்ப்போம். வர முடியும்ல, சான்ஸ் இருக்குது கீஸ். ஏன்னா பாருங்க
இது வேறு இல்லை தள்ளிட்டு இதுக்கு மேலே தள்ளிட்டு வர முடியாது, அவ்வளோதான் போல இருக்குது. ஸோ நம்ம என்னென்னு ரொம்ப வம்பு பண்ணாமல் வெளியே ஒழுங்காக ஓடிடுவோம். நம்ம சீக்கிரம் போடா. இதே மாதிரி நிறைய இடங்கள் போல இருக்குது. அது மற்ற ரோபோட்ஸ்லாம் வெளியே போகிறாங்க போல இருக்குது. ஆனால் இந்த வேர்ல்டு விட்டு எப்படி வெளியே போவாங்க? இது நம்ம கனவுல வர்றது தான் எல்லாமே. ஸோ சீக்கிரம் இவன் உண்மையாக சொல்ல ஒரு மாதிரி லாஜிக்கே இல்லாமல் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு கனவு உலகத்தில் இருக்கான்னு எப்படி நீங்களே யோசிச்சு இது உண்மையாக சொன்னால் இப்போ விளாட சொல்ல கனவு அப்போதைக்கு இமேஜினரி வேர்ல்டெலாம் இருக்குது. இவன் நெய்பர் கை நம்ம இங்கேருந்து செத்தா கூட அவன் எந்திரிச்சிருவான். ஐயோ செத்தா கூட எந்திரிவான்னு சொல்கிறதுக்குள்ளே பாருங்களேன் நம்மளை இந்த நேரம் இது நம்மளை பாருங்கள் கொல்ல ட்ரை பண்ணிட்டானுங்க. இது ரொம்ப ஓராக தானே இருக்குது. இங்கேருந்து குதிச்சா கூட செத்துட்டு அது எப்படி இருக்கணும், நம்ம கனவு விட்டு எந்திக்கிற மாதிரி தானே இருக்கும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணல, அப்படியே இந்த மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஓவராக தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து சீக்கிரம் இந்த சேர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இன்னொரு வேலை பார்க்க போகிறோம். ஐயோ வேறு பாட்டு வேறு வாயில் வர மாட்டேங்கி. ஸோ நம்ம ஒழுங்கு பாட்டு பாடாமல் போகணும். ஸோ சீக்கிரம் ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. சீக்கிரம் ஓடு. இங்கே நம்ம கீழே குதிச்சுட்டு அடுத்து அவசரப்பட்டு இதுக்குள்ளே குதிச்சிடாத. அந்த அம்பர்லா தேவை. இந்த டப்பா இன்சைட் போட்டு எப்போவுமே அம்பர்லா ஃபஸ்ட்டில் தான் நிற்கணும். அதனால் இதை எடுத்துகிட்டு அடுத்து மிச்சதெல்லாம் இதெல்லாம் தூக்கி போட்டு இப்போ நம்ம கீழே இறங்குவோம். இப்போ இந்த குரோபார் வர எடுக்க மாட்டான், சூடாக இருக்குன்னு சொல்லி எடுக்க மாட்டான். அதனால் இதை வச்சு தான் எடுத்தாகணும். எப்பா என்ன பண்ணுறான் பாருங்களேன். இதை எடுத்து ஃபஸ்ட்டு இதை எடுத்து அந்த தூக்கி போடு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு இந்த தராது இப்போலாம் எடுக்க முடியாதா? சரி நம்ம இந்த இதை ஆன் பண்ணி விட்ருவோம். என்னடா பண்ணுற இருங்க. தம் எங்கே தம்பி குரோபார் போச்சு. குரோபார் அங்கே ஐயோ அதுக்குள்ளே இதை வேறு க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. சரி நம்ம மறுபடியும் வந்து இப்போ இது கரெக்டாக இதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஜில்லுன்னு ஆக்குவோம் அந்த குரோபாரை. ஸோ நம்ம வந்து இங்கே ஷார்ட்கட் உருவாக்கி இந்த கண்ணாடி உடைத்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போயா ஜில்லுன்னு ஆயிருக்குமா குரோபாரு. இன்னும் ஒரு ஜில்லுன்னுலாம் ஆகலாம். ஐயோ தம்பி நாடா என்ன தம்பி இதெல்லாம் சார் என்ன சார் இது இப்படி பண்ணுறீங்க? இப்போ இதை உடச்சிட்டு இது உள்ளலாம் ஏதாச்சும் வைக்க முடியும், ஒன்றும் வைக்க முடியாது. ஸோ நம்ம இதை எடுத்து தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் ஆஃப் பண்ணிட்டே போவோம். நம்ம இப்போ வந்து அந்த நெய்பர் எங்கே இருக்கான்னு வர தெரில. தம்பி இங்கே இருக்காதரா, நான் இங்கே ஒரு ஆணி பிடுங்க போகிறேன், தயவு செஞ்சு குறுக்க வராத. அவனே வருவான், நீ ஒரு ஆணி பிடுங்க வேணான்னு சொல்லி நம்மளை வந்து பிடிப்பான். தயவு செஞ்சு ஆணி பிடுங்க போகிறேன், நான் ஒழுங்காக வராமல் இருறா. தயவு செஞ்சு ஆணி பிடுங்க போகிறதே சார், தயவு செஞ்சு வராதிங்க சார். இன்னும் கரெக்டாக அவன் நிற்கிறான் பாருங்களா. ஆணி பிடுங்கும்போது கரெக்டாக நிற்கிறான் பாருங்களா. நிற்கிறான், அதை பெரிய இவன் மாதிரி நின்றுட்டு இருக்கான் பாருங்களேன். ஆணி பிடிக்கிட்டு இருக்கேனா மாப்பியே போக மாட்டேன். ஸோ மேலே போயிருக்குமா, மேலேயே போயிடுவோம், அதான் நமக்கு நல்லது. ஸோ சீக்கிரம் இப்போ இது மேலே ஏறி ஸோ நம்ம ஒரு இமேஜினரி வேர்ல்டு முடிச்சுட்டு இன்னொரு இமேஜினரி அடப்பா கரெக்டாக ட்ரெயின் எடுத்துட்டாங்கடா. ஏன்டா இங்கே ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல, நம்ம அதுக்குள்ளே இன்னொரு வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இல்லை இப்போ இந்த வேலையை பார்க்க முடியாது. பிகாஸ் அந்த ட்ரெயின் வேலையை முடிச்சுட்டு தான் இது பார்க்கவே முடியும். அது ஒன்று வேறு. ஸோ அந்த ட்ரெயினுக்கு நம்ம இப்போ வெயிட் பண்ணி ஆகணும். அந்த ட்ரெயின் வந்ததுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாட போகிறோம். கரெக்டாக அந்த டப்பா எடுத்து அந்த சைடு நான் கரெக்டாக வீசிட்டேன். நான் ஒரு ஐயோ ஸோ நான் கரெக்டாக எடுத்து வீசிட்டேன். நான் வந்து ஒரு ஆம்பளை. ஐயோ வீசிக்கிறேன். அடப்பா வீச கூட விட மாட்டிங்களா? ஒரு ஆம்பளைன்னு சொல்கிறதுக்குள்ளே பாருங்கள், அதில் பாருங்கள் வீச பண்ணிக்கிடுவாங்க. சரி நமக்கு என்ன, நம்ம பார்த்திங்கன்னா அப்புறமா வீசிக்க வேண்டியதான். இப்போ பின்னாடி திருப்பி விடு ட்ரெயினை. ஸோ இப்போ சீக்கிரம் பின்னாடி போ போட்டே மல்லம்ம பித்தா தே மல்லம்ம பித்தா அடப்பா ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க. கரெக்டாக இருக்குமா? இருக்கும், இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ திறந்து விட்டு சீக்கிரம் இது மேலே குதிச்சுட்டு ஆக்சிடென்ட் நல்ல வேறு ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டு கொலை கேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் நம்மளை கீழே தள்ளி விட்டு பார்க்குறாங்க. நெய்பர் இப்போ மேலே இருந்தாலும் செருப்பாலே அடிப்பண்டா. மேலே இல்லை, அந்த பயம் இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. இது நல்ல பையனை கழுகு. ஸோ இப்போ சீக்கிரம் நான் இதுக்குள்ளே போட்டுட்டேன்னா நான் ஒரு ஆம்பளை இங்கேருந்து இப்போ வீசுகிறேங்க. ஸோ ஐயோ நம்ம ஆம்புலன்ஸ் சொல்லி இது வேறு பெட்டு வேறு வச்சிட்டோம்டா. ஒழுங்காக உள்ளே போட்டுடுறாங்கன்னா நம்ம வேறு பொம்பளை ஏறும்டா. நான் இது உள்ளே போட்டேன்னா நான் ஒரு ஆம்பளை. அது உள்ளே வர்த்திங்களா எப்படி போயிடுச்சுன்னா அப்படியே வரப்போ போயிடுச்சு. ஸோ இப்போ சீக்கிரம் குதிடான். இப்போ இங்கே குதிச்சுட்டு அடுத்து பார்த்து ஆமாம் நம்ம இப்படி தான் குதிச்சாகணுமா? சரி நம்ம இப்படி குதிச்சு போனோம். இப்படி குதிச்சுட்டு இந்த இப்போ இப்படி போயிட்டு அடுத்து உள்ளே போயிட்டு இப்போ உள்ளே போ
இப்போ இதை தூக்கிட்டு அடுத்து மேலே ஏறிட்டு எங்கடா உள்ள ஏறி தொழலை என்னடா பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இப்போ கீழே குதிக்கிறோம். குதிச்சுட்டு அவ்வளோதான் ஈஸ். இந்த வழியை திறந்து விட்டோம் நம்ம. இந்த குரோபார் தேவைப்படாதுடா. இல்லை அது ஏதாச்சும் சின்ன சின்ன யூஸ்க்கு. ஏன்னா இந்த நெய்பர் வந்து ஏதாச்சும் கண்ணாடி உடைக்கிற இடத்த பார்த்தாரா அவனை என்ன பண்ணுவானா, அந்த இடத்த போட்டு என்ன பண்ணிடுவானா வந்து போட்டு என்ன சொல்ல ஏதாச்சும் வந்து கட்டையை போட்டு அடைச்சி வச்சுருப்போம். இப்போ இந்த குரோபாரை பார்த்தீங்கன்னா வச்சு உடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த குரோபாரை வச்சுருப்போம் நம்ம. சீக்கிரம் தாவு. இந்த ஏன்டா அவனுக்கு இந்த கொலவெறி ஒழுங்காக தாவி தொலை எரிச்சல் பண்ணாதரா. எனக்கு கோவம் வந்து அவ்வளோதான். அதாச்சும் இப்போ கேம் ஏதாச்சும் ரிப்போர்ட் பண்ணிடுவோம் பார்த்துக்குவோம். ஒழுங்காக தாவறப்ப ஒழுங்காக சரி ஐயோ ஒழுங்காக தான் நான் தாவி இருக்கான். நம்ம ட்ராக் மேலே தாவிட்டான். ஆனால் நம்ம தான் இங்கே தப்பு. இந்த தடவை நம்ம பண்ண தப்பு தான் அது. ஸோ இந்த தடவை ஒழுங்காக குதிச்சிருவோம். இங்கேருந்து இங்கே குதிக்குதான்டா ரொம்ப நீ கன்ஃபார்ம் ரிப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக நான் ப்ளே ஸ்டோர் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன். இந்த கேம் நீங்கள் பாருங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேம் பற்றி நான் இன்றைக்கி உறுதிமொழி நான் என்னை வந்து உறுதிமொழி எடுத்துட்டேன். நான் நீங்கள் இந்த கேம் வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறேன். நான் ரொம்ப வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறானது அப்படின்னு நீங்கள் வேணால் பாருங்க. நான் ப்ளே ஸ்டோரில் போய் ரிப்போர்ட் பண்ண அவ்வளோ திமிராயிருச்சுல. இருறா இன்னைக்கு இந்த வீடியோ லாஸ்ட் உறுதிடா நீ கன்ஃபார்ம் உறுதி. நீங்கள் இப்போ நீங்கள் என்னென்ன இப்படி போட்டால் கூட நான் கண்டிப்பாக வந்து நான் கண்டிப்பாக அவங்களை ரிப்போர்ட் பண்ணி தான் தீருவேன். ஆனால் அவ்வளோ திமிராயிருச்சுல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் இன்றைக்கி நமக்கு. பிகாஸ் இன்றைக்கி தான் நம்ம ஹலோ நெய்பர் ரிப்போர்ட் பண்ண போகிறோம். நம்ம சீக்கிரம் சும்மா தான் சொன்னால் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. நான்லாம் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க பண்ணது சும்மா உண்மையாக சொன்னால் ஓவர் தான் கீஸ். ஏன்னா நீங்களே சொல்லுங்கள் இப்படி இவ்வளோ கஷ்டமாக இங்கேருந்து அங்கே தாவறதுக்கே ரொம்ப கஷ்டமாக பண்ணிடுது. அவ்வளோ கஷ்டமாக கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சுருக்கேன். கண்ட்ரோல்ஸ்லாம் அந்த கேமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தப்பு தான். அதை போய் நான் கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் சொல்லி தான் ஆகணும். உண்மையாக சொன்னால் நான் ரிப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன். சொல்லுவேன் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கேமை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே குதிச்சிருவோம். நம்ம அங்கே இங்கேருந்து இங்கே குதிச்சிருவோம். இப்போ நம்ம வந்து இங்கே எவ்வளோ அங்கே ஒரு சிஸ்டத்தை பிளாக் பண்ணிட்டோம்ல. இருறா தம்பி என்ன தம்பி பண்ணுறேன் இருறா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கேருந்து இப்படி போயிட்டு குதிச்சிட்டோங்க. இப்போ அப்படி குதிச்சிட்டோமா பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிட்டு இங்கிட்டு போயிட்டு இது என்னடா அது பச்சை கலர் சாமி தூக்குடா. இப்போ நம்ம வந்து சீக்கிரம் மறுபடியும் கீழே போனோம். நம்ம எப்போ ஆக்ட் 2லாம் வந்து டப்பாவுக்கு பஞ்சமாக இருப்போம். ஆனால் ஆக்ட் 3 டப்பா இவ்வளோ இத்தனை டப்பா வச்சுருக்காங்க கீஸ். ஆக்ட் 4 அவ்வளோ டப்பா வச்சுருப்பானுங்க. ஆக்ட் 3 தான் இருக்குது டப்பா அதிகம். இப்போ கீழே இறங்க போகிறோம். ஏன்னா கீழே தான் எனக்கு வேலை. நெய்பர் இப்போ வராத. இப்போ எனக்கு மெயினான வேலையாக இருக்குது. செஞ்சு இப்போ மட்டும் வந்துடாதடா நெய்பரு. இல்லை நீ இப்போ இருக்க மாட்டேன் நான் நம்புகிறேன். நெய்பரு இல்லை கீஸ் இப்போ இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணிடுவோம்னா இப்போ இப்படி போய் இங்கே இன்னொரு இமேஜினரி வேர்ல்டு இருக்கும். கீஸ் ஒரு நிமிஷம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இந்த இதெல்லாம் எடுத்தோம் சரி வீசிட்டு இப்போ அவ்வளோங்க. ஸோ இன்னும் அடுத்து இமேஜினரி வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இமேஜினரி வேர்ல்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வித்தியாசமாக இருக்கும். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ரோபோட்ஸாக இருப்பானுங்க. ஸோ ரோபோட்ஸ்லாம் வந்து வேலை செய்ய போயிடுவாங்க. இந்த கேப்பை நம்ம ஓடி கிடைக்கிற இடத்துல எல்லாத்தையும் ஒழியணும். அதான் இந்த கான்செப்ட்டு. ஸோ அடுத்த மணி அடிக்கு நம்ம மணி அடித்த உடனே இவ்வளோ சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த அடுத்த மணி அடி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அடுத்த மணி அடிக்கு ரசிக்கிறோம். ஸோ சீக்கிரம் அடுத்த மணி அடிச்சிட்டாங்களா. இப்போ இந்த மாதிரி மணி அடிக்கிற கேப்பில் நம்ம ஓடி போய் அடுத்த இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்து நம்ம ஓடிட்டு இருக்கும்போது மணி அடிச்சிருக்கோம் இவங்க நம்ம துரத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு லாக்கரில் போய் நம்ம ஒழிஞ்சிக்கணும். ஸோ இப்போ சுற்றுறாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம வெளியே வந்தோம்னா நம்ம பிடிச்சி மறுபடியும் முதல்லேருந்து வர ஸ்டார்ட் வச்சுருவானுங்க. ஸோ சீக்கிரம் இப்போ நம்ம வந்து அடுத்த மணி அடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த மணி அடிச்சிட்டாங்க. இப்போ சீக்கிரம் வந்து அடுத்த இடத்துக்கு ஓடியாகணும். அடுத்த ஒளிர இடத்துக்கு ஓடியாகணும். இப்போ இதுக்கு மேலே ஒளிர இடம் தேவையில்லை. இதுக்கு மேலே ஒளிர இடம் வந்து அங்கே ஒன்று தான் இருக்கும். ஆனால் தேவையில்லை. பிகாஸ் இதுக்கு மேலே ரோபோட்ஸும் கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மேலே வந்து தப்பிக்கவே போகிறப்ப. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே ஒருத்தன் வந்துட்டானா. இது வந்து ஒரு ரோபோட்டு. சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா சார்? என்ன சார் பண்ணுவீங்க? லிப்கிஸ் அடிக்க அப்பா லிப்கிஸ் அடிச்சிட்டாங்களா பைத்தியக்காரப்பேன் பாருங்களேன். நாசமாக போயிடும். லிப்கிஸை வந்து அடிக்கிறவங்களாம் வெக்கமான சூடு சொன்ன வச்சுருக்காடா. கடைசியில் பாருங்கள் இப்படி ஒரு நிலைமை ஆக்கி விட்டாங்க நம்மளை பாருங்க கீஸ். நான் எவ்வளோ டீசெண்டான ஆள் தெரியுமா? என்ன போய் இப்படி கிஸ் அடிக்க வச்சுட்டேன் பாருங்களேன் எப்படி பண்ணால். அடுத்து பாட்டு பாடுவான் கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் மிஸ் மீ அப்படின்னு போனோம். நல்லா மிஸ் பண்ணுவேன் நானே. அந்த இமேஜினரி வந்து தப்பிச்சிருக்கேங்கிற நிம்மதியில் இருக்கேன். இது நீ சொல்லிச்சோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். இது வேறு டோர் வேறு திறக்க மாட்டேங்கி பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் தலைவன் இறங்கட்டுமே, சரிதோ எழுதட்டுமே, நான் கூலி பவர் ஹவுஸு இன்னைக்கும் குறையாத மவுஸு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படியே என்றைக்கு தான் வந்து எனக்கு வந்து ஜனநாயகன் படம் வரும்னு இருக்கு. 2026 வருது படம். சீக்கிரம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடா, நானும் போய் பார்ப்பலாம். அடுத்து பராசக்தி வர கூட வருது. எப்போ தான் அதெல்லாம் வரும்னு எனக்கு ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி குதிச்சுட்டு குதிரா இது இந்த இமேஜினரி வேர்ல்டு இது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தாலேடா அது அப்படின்றீங்க. ஸோ இப்போது இந்த சின்ன ரூமாக இருக்கலாம். இது உள்ளே போனோடனே இந்த ரூமில் நம்ம சின்னதாகிடுவோம். நம்ம கிண்டல் பண்ணணும்னால வந்து நம்ம கிண்டல் பண்ணியிருப்போம், என்னடா ரூம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. கடைசியில் நம்மளை சின்னதாக்கி விட்ருவாங்க. இப்போ ரூம் நல்லா பெருசாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளை சின்னதாக்கி விட்ருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வேர்ல்டு விட்டு தப்பிக்கணும். இந்த வேர்ல்டு முடிச்சதுக்கு நமக்கு டபுள் ஜம்ப் கிடச்சிரும். ஸோ இந்த வேர்ல்டு கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக, அதாச்சும் நம்ம எந்த ஹைட்லேருந்து குச்சா கூட நமக்கு ஒன்றுமே அந்த அங்கேருந்து குச்சா கூட நமக்கு அந்த எக்ஸிட் பட்டன் இருக்குது, அங்கேருந்து நம்ம குச்சா கூட நமக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு தான் இது. ஸோ அந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு சின்ன வேலைக்காக இப்படி போயிட்டு அடுத்து இந்த ஒரு டோஸ்டர் ஆக்ட் 4 பார்த்துருப்போம். இந்த டோஸ்டர் இப்போ தான் இங்கே இருக்குன்னே நான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம நைஸாக போய் ஆகணும். கொஞ்சம் கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான். அடுத்து மறுபடியும் முதலேருந்து வர நிலைமை ஆயிரும். ஸோ பார்த்துருவோம். ஸோ இங்கே கீழே தள்ளி விட்ருவானுங்களா. இப்போ சீக்கிரம் வந்து இந்த எக்ஸிட் மேலே ஏறிட்டு அடுத்து மறுபடியும் இது மேலே ஏறிட்டு அடுத்து இது மேலே ஏறணுங்க. இது மேலே அடுத்து இது மேலே ஏறிட்டு அடுத்து நம்ம கீழே குதிச்சுட்டு ஸோ இந்த பேய் தான் நம்மளை சின்னதாக்கி விட்டுருந்துருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து பயமுடுத்துவோம். அதை பற்றிலாம் யாரும் வந்து இது கவலைப்படாதீங்க. ஸோ அதை நம்மளை ஒன்றும் செய்யாது. கிட்ட போனால் கூட அதில் நம்மளை ஒன்றும் செய்யாது. இப்போ இங்கேருந்து இங்கே குதிச்சுட்டு அடுத்து குதிச்சுட்டு இப்போ தாட்டா வச்சா மாதிரி ஆப்பு அப்படின்னு வர மாதிரி தான் இப்போ நம்ம குதிச்சுட்டு உடனே அடுத்த இதில் குதிச்சுட்டு உடனே இங்கே குதிச்சுட்டு இருக்கோம். பிகாஸ் இந்த வழிலாம் இருக்காது. மறுபடியும் இருந்தாலும் ஒரு தடவை கீழே வந்துட்டாலும் தான் அடுத்து கீழே வந்துட்டாலும் மறுபடியும் வரதுக்கு வழி இருக்காது. ஸோ அதெல்லாம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணால் இங்கேருந்து டோஸ்டர்லேயே ஒரு குதிச்சிருக்கோம். அந்த பட்டன் ஒன்று அழுத்தி விட்டுருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைடு தள்ளி விட்டுருவோம். நம்ம மறுபடியும் டோஸ்டரில் குதிக்கும் போது அடுத்து நம்ம இந்த கேன் மேலாம் ஏறணும். சீக்கிரம் ஏறுறா. அந்த கேன் மேலாம் ஏறு. இப்போ ஏறிட்டு அடுத்து எங்கே போகணுன்னா வந்து இது மேலே ஏறிட்டு அடுத்து இங்கேருந்து வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ ராக்கெட்ஸ் எடுத்து வச்சு இந்த அம்புக்குறிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 2 போதும்னா சும்மா வந்து இத்தனை இது எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் எதுக்குன்னு சொல்கிறேன். அடுத்து அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு வந்து எத்தனை இது தேவைப்படும் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ராக்கெட் இருக்கணும். நடுவில் ஒரு ராக்கெட்லேயே அந்த சைடில் உள்ள ராக்கெட்லேயே ஏறாதீங்க. இந்த ராக்கெட்டில் மட்டும் ஏறுங்க. ஸோ அப்போ தான் உங்களால் வந்து இங்கே வர முடியும். இல்லைனா நடுவில் உள்ள ராக்கெட் இருக்குங்க அது கொஞ்சம் கீழே கூட்டு போய் கடைசியில் வந்து நம்மளை கூட்டு போகாது. மறுபடியும் கீழே தான் வரணும். ஸோ அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏறிட்டு அடுத்து இந்த சைடு இந்த டார்ட்டை வச்சு விட்ருங்க. ஸோ இங்கே வச்சு விட்டுருங்க. இப்போ இங்கே வச்சு விட்டு இருறா தம்பி ஐயோ இது இப்போ இங்கே வச்சு விட்டு ஸோ இங்கே நம்ம வச்சு விட்ருவோம். எனக்கு வந்து 2 சரியாக இருக்க பாருங்க. 2 இதே வச்சுட்டு நான் வந்துட்டேன். உங்களுக்கு 4 தேவைப்படுச்சு 4 எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு 2 இதுலேயே நான் முடிச்சிட்டேன். நான் எக்ஸ்ட்ரா சும்மா 2 எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குதி ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜினரி வேர்ல்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த இமேஜினரி வேர்ல்டு முடிஞ்சோம்னா நமக்கு வந்து டபுள் ஜம்ப் பவர் கிடச்சிடும். ஸோ அழகாக நம்ம வந்து டபுள் ஜம்ப் நம்ம பண்ணலாம். இனிமேல் பாருங்க நான் 2 தடவை ஜம்ப் பண்ணுறேன். பார்த்தீங்களா இந்த தடவை கொஞ்சம் ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறது. நான் டபுள் ஜம்ப் பண்ணேன். இப்போ இதே மாதிரி நம்ம டபுள் ஜம்ப் பண்ணலாம். இப்போ பாருங்கள் டபுள் ஜம்ப் பண்ணுற மாதிரி டபுள் ஜம்ப் பண்ணி மேலே வரைக்கும் வந்தேன். பார்த்தீங்களா இது பேர் தான் டபுள் ஜம்ப். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டபுள் ஜம்ப் கிடச்சிருச்சு. இது வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் தான் ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து என்ன வேலை பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். அந்த வாளி எடுத்து என்னது அது அந்த வாளி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள இதை உருக்கணும். ஸோ அதான் மேட்ரே நமக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு வேலை பார்க்கணும். என்ன வேலைங்கிறேன் சொல்கிறேன் நான். ஸோ இருறா இங்கேண்டா குதிச்சேன். இப்போ அந்த நெய்பர் பார்த்தானே எப்படி இருக்கும். பார்த்தாலும் உள்ளே வர முடியாது. நின்று வந்து அப்படி குதிக்கிற மாதிரி ஏதோ சவுண்ட் கொடுப்போம் அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டோரை திறந்து விட்ருவோம். இப்போ வீட்டில் வந்து ஏதாச்சும் வாளி வச்சுருக்கோம். அந்த வாளி எடுத்துக்குவோம். வாளிலாம் தேவையில்ல, இது இருந்தால் போதுங்க. சங்கீஸ் நமக்கு தேவை. ஸோ அவங்க இல்லை இப்போ தம்பி இப்போ இருக்காத. இப்போ எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது. இதில் எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டுடணும். ஒழுங்காக உள்ளே போகிறேன். என்னடா பண்ணுறேன்? ஒழுங்காக உள்ளே போட்டு இப்போ இங்கே வந்து தண்ணி பிடிக்கணும். நம்ம இதில் தண்ணி ஃபுல்லாகும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஃபுல்லாகும். இதில் சீக்கிரம் ஃபுல்லாகட்டும்டா. தண்ணி ஃபுல்லாகட்டும்டா சீக்கிரம். தண்ணி ஃபுல்லாதா இதே மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம்.
சீக்கிரம்டா தம்பி, தண்ணி அந்த தண்ணி ஃபுல்லாகிடுச்சா? இங்கே தண்ணி எடுத்து இங்கே அப்படியே வச்சுருங்க. இதை வச்சுட்டு இதை அப்படியே சூடு பண்ணணும். அப்படியே சீக்கிரம் சூடு பண்ணுறா. சீக்கிரம் சூடு பண்ணுறா. சூடாயிடுச்சு கீஸ். இது போதும் நமக்கு. ஸோ இது எடுக்க மாட்டான், கொஞ்சம் லைட்டாக தகராறு பண்ணுவான் கீஸ். இது எடுக்க மாட்டான், இந்த மாதிரி தான் பண்ணுவான். ஸோ பார்த்துருக்கணும். ஸோ அப்படியே எடுறா. இப்போ எடுத்துட்டான் கீஸ். இப்போ எடுத்துட்டானா இப்போ இது மேலே அப்படியே வந்து உருக்கணும். இது மேலே இதில் வச்சு அப்படியே தண்ணி தெளிக்கணும். அப்படியே உருக்கணுங்க. சீக்கிரம் உருக்குடா. இதில் கொஞ்சம் தானே தண்ணி கெப்பாசிட்டி இருக்கும். அதனால் வந்து இந்த இவ்வளோ தான் உருக்கும் மொத்தமாகவே. ஆனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கிட்டே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வாளி இதுக்குள்ளே வைக்க முடியுமான்னு தெரில. இங்கே பார்ப்போம். வாளி இங்கே தான் நீங்கள் வச்சுருப்பான் இவன். வாளியும் பாத்ரூம் வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. இங்கே வாளி வச்சுருக்கான். ஏண்டா இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு வாளி கூட வச்சுருக்க மாட்டியாடாப்பா? ஒரு வாளி கூட வீட்டில் இல்லை கீஸ், பாருங்களேன். ஏண்டா ஒரு வாளி வச்சுருக்க மாட்டியாடா வீட்டில்? ஒரு வாளி கூட இல்லை கீஸ், பாருங்களேன். ஸோ நம்ம வந்து ஒரு சின்னதாக இன்னொரு வேலையை பார்த்துருவோம். அது க்ளோஸ் பண்ணி வச்சா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடும். அடுத்து அது வர பிரச்சனையாகும் கீஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒழுங்காக இப்படி வச்சுட்டு போயிட்டு இங்கே ஏதாச்சும் கிட்ட வாளி இருக்கும். இங்கே வாளி எங்கே இருக்குது? இங்கே இதை எடுத்துகிட்டு உள்ளே போய் மேலே போயிட்டான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதான் கீஸ் ரொம்ப நேரமாக ஆளையே காணும். இங்கேருந்து மேலே போயிருந்துருப்பான். அதான் கீஸ் இப்போ காணும். ஃபுல்லாக அவன் தேடி பார்க்குறேன், காணும். இப்போடி தேடி பார்க்குறேன்னு உடனே பாருங்க, இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான் பாருங்களேன். தள்ளி விட்றான். என்னடா வந்து பிடிக்கிற? தள்ளி விட்டான் கீஸ். தள்ளி விட்டு ஓடிட்டோம் அவனை. ஸோ இது எப்படி நம்ம தள்ளி விட்ற ஸ்கில் கிடச்சிதுன்னா, நம்ம இன்னொரு இமேஜினரி ஒரு கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கெல்லாம் ஒளிஞ்சு போயிருப்போம்ல. அந்த வேர்ல்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒருத்தனை பிடிச்சிருப்பான். அவனை தள்ளி விட்டோம்ல. அதுலேருந்து தான் இந்த ட்ரிக் நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு இந்த ட்ரிக் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அப்பா போயிட்டியா சாமி, நல்லதுடா. அதில் தான் இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம பிடிச்சவங்க நம்ம அவனை தள்ளி விட்டோம் பார்த்தீங்களா? அப்போது தான் இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த சேர் அந்த சீட்டுக்கு போட்டு ஏடா தூக்கு. இப்போ அப்படியே வந்து உருக மாட்டேங்கி. பிகாஸ் இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்னதில். அதனால் இது உருக மாட்டேங்கி. நம்ம என்ன பண்ணுவோம், வாளியிலே நம்ம ஃபில் பண்ணுவோம். நம்ம வாளி இங்கே போட்டு ஒழுங்காக அதுக்குள்ளே போடுறா. உள்ளே போட்டு இப்போ தண்ணி அதில் ஃபுல்லாகுது பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஸ்லோவாக ஃபுல்லாகுது போல இருக்குன்னு பார்ப்போம். ஃபில் ஆகுதா? ஃபஸ்ட்டு ஃபில் ஆகலை. தண்ணி ஃபில் ஆகலை. ஸோ நான் வேறு ஒரு வழி வச்சுருக்கோம். வீட்டு பாத்ரூம் அப்படி இருக்கலாம். அதுலேருந்து தண்ணி பிடிச்சிப்போம். இதுலேருந்து தண்ணி பிடிச்சிப்போம். அது ஃபில் ஆகிற மாதிரி எனக்கு தரல. இதுலேருந்தே பிடிச்சிப்போம். நமக்கு எதுக்கு வம்பு? சீக்கிரம் முடியல. ஃபுல்லாக இருக்குண்ணா. அந்த ஃபுல் ஆயிடுச்சு கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த தண்ணி எடுத்து நம்ம போய் சூடு பண்ணுவோம். இப்போ நம்ம சீக்கிரம் சூடு பண்ணுவோங்க. சீக்கிரம் மேலே சூடு பண்ணி விடு. இப்போ எங்கே இருக்கான்? இங்கே இப்போதைக்காம இங்கே இல்லை. சீக்கிரம் சூடு பண்ணுறா. அதை எப்பா இவ்வளோ நேரம் ஆக்கலாம் சூடு பண்ணுறதுக்கு பாருங்கள். சூடாயிடுச்சு கீஸ். இது அட்லீஸ்ட் ஒரு 10 தடவையாச்சும் எடுத்தாங்கன்னா அப்போ தான் கையில் வேணும். அந்த மாதிரி தூக்கி போட்டுருவான். வம்புக்குனே தூக்கி போட்டுருவான். அந்த மாதிரி எடுக்க மாட்டான். 3வது தடவை நான் அப்போ அட்லீஸ்ட் 10 தடவை எடுத்தாங்க. 4வது தடவை 5 6 தடவை எடுத்துருவாங்க கீஸ். தம்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? சௌக்கியமாக இருக்கியா? அண்ணனுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. சின்ன பிடிக்காத வந்து அண்ணனுக்கே இப்போ தான் சின்ன வேலை வச்சுருக்கேன்ல வந்து பிடிக்காத. இப்போ வந்து சீக்கிரம் நம்ம உள்ளே போய் மிதியை எடுத்துரும். சீக்கிரம் தூக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டான். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ கையில் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டிக்கிட்டோம். இப்போ சீக்கிரம் ஓடு நெஞ்சில் வலிமை குண்டு ஓடு. தண்ணி வேறு ஆறிட போகுதா? தயவுசெய்து வழி விட்றா. இதில் போய் உருக்கிடுறேன்டா. இது தண்ணி என்ன ஆயிரும்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இந்த மாதிரி கையில் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த தண்ணி அப்படியே வந்து ஜில்னஸ் போயிடும். ஜில்னஸ் போய் கடைசியில் உருக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சா கூட ஓமான தண்ணி தெளிக்கிறேன். எனக்கு இது மேலே தண்ணி தெளிக்கணும் படா. ஒருத்தர் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன். எங்கே ரீச் போயிட்டு வந்தேன் இப்படிட்ட எங்கேயோ ரீச் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து சார் என்னது டாக்டர் எப்படி வந்து நல்லா ஓடணும் டாக்டர் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்போம். அதை இவ்வளோ நேரம் ஆகி பாருங்கள். கடைசியில் இப்படி வந்து ஓடி என்ன வந்து பிடிக்கிறான் பாருங்கள். நம்ம இதில் பிடிச்சி போனோம். அங்கே வச்சு பிடிச்சா பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த கண்ணாடியை உடச்சிடும். நம்ம சாவட அந்த மாதிரி கண்ணாடியை உடச்சி வந்தாலே செலவழிக்கிறான் பாடுறான். என்னையாடா இப்படி வந்து பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறேன். அவனுக்கு இருக்குடா. இப்போ நம்ம சீக்கிரம் என்ன தம்பி நம்ம 2 பேருக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்போம். இப்படி வந்து பிடிக்கிற நல்லா வாடா இருக்குது. நீயே சொல்கிற அவனுக்கு நமக்கு 2 பேருக்குள்ள எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்போம். இப்படி இருந்திருப்போம். நீயே யோசிச்சு பார்த்துக்கோ. இருறா நாய
நானும் பார்க்குற ஓரம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சீக்கிரம் ஓடிடும் நம்ம. ஸோ அது சூடாகட்டும் சீக்கிரம். டே சூடு பண்ணிட்டு இருக்காண்டா, தயவுசெய்து டார்ச்சர் பண்ணாதடா. எப்பட்றா வந்து பிடிக்கிறான் எனக்கு தெரிஞ்சு. டாக்டர் எப்படி டாக்டர் வந்து இந்த பையனை பிடிக்கிற டாக்டர் இப்படி ஓடி ஓடி இருந்தேன் டார்ச்சர் பண்ண டாக்டர் எப்படி டாக்டர் கண்டை எப்படி எங்கே இருக்கான வந்து கண்டுபிடிக்குது அப்படின்னு வந்து ட்ரிக் வந்து டாக்டர்கிட்ட கேட்டிருப்பான். அதான் நம்மளை இப்படி வந்து பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறான். அது சூடாக மாட்டேங்குது சிலிண்டர் வர தெரில. இங்கேருந்து பார்ப்போம். அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் பிரச்சனை. ஐயோ இங்கே எந்த வேறு அது சரியாக லோடாக மாட்டேங்குது அந்த இடம் வேறு. சீக்கிரம் பாடுறா அது சூடாக மாட்டேங்குது கீஸ். இந்த இடமே அந்த பக்கெட் சூடாக மாட்டேங்கிறலாம் சூடாக மாட்டேங்குது. போஸ்ட் இப்படி பண்ணிங்க அந்த ஒரு இடம் தான் சூடு பண்ணுறதுக்கு, வேறு இடம் கிடையாது சூடு பண்ணுறதுக்குலாம். ஸோ சீக்கிரம் இதை கரெக்டாக அந்த சைடு வச்சு விட்டா சூடாகும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருறா சார் ஓடுறா. ஐயோ அது இப்படி தாவுது இப்படி துள்ளுது கீஸ் பாருங்க கீஸ். இந்த வேலையெல்லாம் சீக்கிரமே முடிக்கலாம். இப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறானே கெய்ஸ். ஐயோ கெய்ஸ் இது நம்ம இந்த ஆக்ட் 3 அரை மணி நேரத்துக்குள்ளேயே முடிக்கலாம். இவன் என்ன இப்படி சுற்றி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே, நம்ம என்ன கீஸ் பண்ணுறது? இதெல்லாம் பண்ணாத தயவு செஞ்சு. பொசுக்குன்னு இப்படி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்களேன். இவ்வளோ வெறித்தனமான நம்ம துரத்தவே மாட்டான் உண்மையை சொல்லணும்னா. இவ்வளோ வெறித்தனமாக பிடிச்ச ஆக்ரோஷத்தோட இப்பெல்லாம் துரத்தவே மாட்டான் உண்மையை சொல்லணும். முந்தியில இப்படி துரத்த மாட்டான். நல்ல பையனாக தான் இருப்பான். இப்படிலாம் துரத்திட்டு இருக்க மாட்டான் கீஸ். இவ்வளோ மோசமெலாம் துரத்திட்டு இருக்க மாட்டான். நல்ல பையனாக தான் இருப்பான். இப்போ தான் என்னாச்சுன்னு தெரில. ரொம்ப மோசமான வாங்கிட்டான் பாருங்களேன். சீக்கிரம் அந்த காடை வர கடைசி வரைக்கும் இதை செஞ்சு வந்து தண்ணி கலையாயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி பிடி பார்ப்பலான்ற சொல்லிடாதீங்கிறா எனக்கு வேற. ஐயோ கடைசி வரைக்கும் போய் கடைசி ஐயோ இவன் ஒருத்தையும் தொல்லை தாங்க முடியல சத்தியமா. விட்றா என்ன வேணா பிடிச்சி இப்படி டார்ச்சர் பண்ணுற. நம்ம இப்படி போயிடுவோம். நம்ம இப்படி போய் இங்கே தண்ணி பிடிப்போம். நம்ம இங்கே தான் இது ஒரு இடம் தான் கீஸ் இருக்குது. டக்குன்னு கீழே மேலே போயிட்டு கீழே வரதுக்கு இந்த ஒரு இடம் தான் இருக்குது. வேறு இடமே இல்லை நமக்கு கிடைக்கல. அதுக்குள்ளே வந்து பிடிச்சிடுவான் வந்து. சீக்கிரம் இந்த தண்ணி ஃபுல்லாகட்டும்டா. ஏன்டா பொறுமையாக டே அப்படி வேகமாக ஃபுல்லாகி தொலைஞ்சா அப்படி என்னடா இது இவ்வளோ பொறுமையாக ஃபுல்லாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இங்கேருந்து பார்ப்போம். வரலாம் அவன் வரல. அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வந்து சூடு பண்ணிப்பே இப்போ நம்ம இதையே சூடு பண்ணுவோம். ஒரு பிளட்டு 10,000 ஆறாக கொண்டு அச்சாலே எத்தனையோ ஒட்டுன்னு தான் அவன் சூடாகல தம்பி சூடாகுதுல. என்ன இப்போ இப்படி காலை வந்து பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்களேன். எவ்வளோ தெரியும் தான் என் காலை பிடிப்பேன். யூ இடியட் என் காலை வந்து பிடிச்சிட்டு இருக்க. இப்போ புடிடா முடிஞ்சா புடிடா. இவனை ஒரு வீடு சுற்றிட்டு வந்துடுவோமா. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஈஸ். விட்டுஞ்சா தோல்றா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப. ஏன்டா இப்படி சுற்றி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க. என்னை நிம்மதியாக விட்றா. என்ன நான் வாட்டிக்கு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். நீ வாட்டிக்கு உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏன் நமக்கு இந்த 2 பேத்துக்குள்ள இருந்து நான் வந்து ஆக்ட் 3 சீக்கிரம் முடிச்சாகணும். இல்லைனா தள்ளுறா இந்த காடைங்க என்ட்ரு பண்ணி இது டோரை வேறு திறக்க முடியாது. அந்த அடியில் கொஞ்சம் அந்த பிளாக் பண்ணி வச்சுருந்துருப்பானுங்க. அதனால் இப்போ சரியாக போக முடியாது நம்மளால். நம்ம மேலே ஏறிடுவோமா. இவனையும் சேர்த்து கூப்பிட்டு போக முடியாது. இவெல்லாம் வரமாட்டான் கூட. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து வச்சுருவோம் நம்ம. ஸோ இதெல்லாம் எடுத்தாலும் சரி வீசிடு. இது எஞ்சாங்க சரி வீசிடு. ஸோ அப்போ அது நம்ம வீடுகிட்ட வரைக்கும் போயிடுச்சு பாருங்களா. இங்கேருந்து குதி ஃபஸ்ட்டு குதி அப்படின்னு நம்ம வந்து பறக்கணும். அப்படியே பப்பற ஓ எங்கடா வர அடப்பா. இன்னும் நான் பறக்கிறது கூட எப்படா நீலாம் பார்க்குற. எப்படி கேஸ் எவ்வளோ பார்க்குறான். எப்படி தான் நீ பார்த்து தொலையானு தரல. நீங்கள் பாருங்க அவ்வளோ கண்பார் உஷாராக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா எங்கிட்டோ பறந்து நான் ஏதோ எங்கிட்ட இருந்து பறந்து வந்துட்டு இருக்கேன். அதையும் எப்படி பார்க்குறான்னு தான் தெரில. ஏன்டா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறியா. அப்பா முடிச்சிட்டோம். நம்ம முடிக்க போகிறேன் இப்போ ஆக்ட் 3. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் கீஸ். சீக்கிரம் ஓடு இதெல்லாம் திறந்து விடு. சரி அப்பாடி இந்த இடமே பாருங்க ஒரு மாதிரி போதம் வந்த மாதிரி ஒரு மாதிரி பாருங்க. அப்படியே இடமே ஒரு மாதிரி திரும்பி இருக்குது. பிகாஸ் இது இந்த உண்மையாகவே எப்படிலாம் திரும்பி இருக்கான்னு தெரில. ஆனால் இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். நம்மளோட கனவுல வரது தான். ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ பின்னாடி வர அந்த ரூபை தான் நம்ம கனவுல வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு. சீக்கிரம்டா தம்பி. இப்போ கிராஸ் ஆகி போயாண்டப்போ கிராஸ் ஆகி போடா சீக்கிரம் போடா. எனக்கு இது 1008 வேலைகள் எனக்கு இருக்குது. எப்படி வந்து பிடிச்சான் அவன். எப்படி வந்து பிடிச்சானம்ல. நான் ஒழுங்காக தான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன். எப்படி வந்து பிடிச்சானம்ல. நான் எல்லா இமேஜினரி வேலையும் ஒழுங்காக முடிச்சிருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கிளாஸ் ரூமையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். வேறு என்ன இருக்குது. வேறு பார்த்தீங்கன்னா வந்து இது இன்னொன்று இருக்குல்ல. அது என்னது
அந்த ஜம்ப் இமேஜினரி வேர்ல்டு இந்த ஒரு சின்ன ரூம் இருக்குது, அதையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அப்போ ஏன் நம்மளை வந்து பிடிக்கிறான்? பிடிக்க மாட்டான், முடிச்சுட்டா பிடிக்க மாட்டான். என்னன்னு தெரில, பக்கா என்னென்னு தெரில. அது ஏதோ பக்கு போல இருக்காது, பக்கு கைஸ், பக்கு அது. இப்பெல்லாம் பிடிக்க மாட்டான் உண்மையாக சொல்லலாம். நம்ம எல்லாம் ஒழுங்காக முடிச்சிட்டோன்னா அவன் இப்பெல்லாம் வந்து பிடிச்சிட்டு இருக்க மாட்டான். அவன் வாட்டிக்கு நல்ல பையனாக போயிடுவான். இப்பெல்லாம் வந்து பிடிச்சிட்டு இருக்க மாட்டான். ஸோ அது ஏதோ பக்கு போல் இருக்காது. புரிஞ்சிச்சு ஏதோ பக்கு. இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணி எனக்கே ஒரு செகண்ட் பயமாயிடுச்சு. நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆடணுமா அப்படிங்கிற எனக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. சீக்கிரம் இருந்தோம்லாம் உடடா உடச்சிட்டு இங்கே போயிட்டு இப்போ நீங்கள் இப்போ தான் நம்ம டபுள் ஜம்ப் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் பிளேஸில் அந்த ஸ்னீக்கிங் பவர் அது அந்த இது யூஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் நமக்கு டபுள் ஜம்ப் தேவை. ஸோ டபுள் ஜம்ப் இப்போ தான் நமக்கு யூஸ் ஆகணும். இப்போ நம்ம இப்போ தான் நமக்கு இந்த பவர் அந்த ஒரு கிளாஸ் ரூம் வந்து தப்பிச்சு போயிருப்போம். இப்போ இந்த பவர் இப்போ நமக்கு யூஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த பவர் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த நெய்பர் வந்து பின்னாடி துரத்துவானு அர்த்தம்ல. ஸோ நம்ம வந்து துரத்தலாமா சொல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓடிடுவோம் நம்ம. சரி ஓடு. இப்போ டபுள் ஜம்ப் யூஸ் பண்ண முடியுங்க. ஒரு ஜம்பே இவ்வளோ மேலே குதிக்கிறான் பாருங்களேன். அவ்வளோ ஆர்வம் இந்த டோருக்குள்ளே அப்படி என்னத்தான் இருக்குது அப்படின்னு கனவுல போய் பார்த்துட்டு இருக்கான் பாருங்களேன். அப்படி அந்த டோரில் அப்படி என்னடா அவனுக்கு அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது, ஏதாச்சும் பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாருங்க. அந்த டோரை பார்க்கணும் அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அது மாதிரி தான் ஈஸ் இருக்குது. பஞ்சாபிக்காரன் இருக்கான் பாருங்களேன், பஞ்சாபிக்காரன். ஸோ பஞ்சாபிக்காரன் என்ன பஞ்சாபிக்காரன் பண்ணுற, என்ன தம்பி பண்ணுற, நல்லா இருக்கியா, அப்புறம் சௌக்கியமா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா சொல்லு. ஸோ அப்புறம் உன் குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பம் செத்துருச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். உன் குடும்பம் இருந்துச்சுனா கூட எனக்கு தெரில. தம்பி எப்படி இருக்க, ஏன் தம்பி அப்படி பார்க்குற, நமக்குள்ளே எவ்வளோ நமக்குள்ள எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் போடி ஏண்டா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அப்படின்னு பாடலாம் வந்தேன். அதுக்குள்ளே பாருங்கள் வீடை உடச்சி விட்டான் பாருங்களேன். என்ன தம்பி இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுடா. ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமாடா, கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கூட என்னன்னு தெரில. இப்படி இருக்க பாத்தியா இது ஆக்ட் 3ல் வந்திருக்கும்ல. அடப்பா இதுதான் இந்த ட்ரெயின் வரதில்ல நமக்கு வந்திருக்கும். சீக்கிரம் புரியா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இந்த டப்பா போய் கரெக்டாக அந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா போட்டுருணும். சீக்கிரம் அந்த சுவிட்சில் போய் போடுறா, சீக்கிரம் கரெக்டாக போடு. கரெக்டாக இருறா ஐயோ இந்த வீடு வேற மறைச்சிட்டு இருக்கீஸ். தள்ளி போகலாம் வீடு பகுதிகளா, அது உடச்சாங்கிறதெல்லாம் பீஸெல்லாம் என்னை வந்து ரிவெஞ்ச் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக அதில் போட்டுருவோம். கரெக்டாக போட்டுறா. டே ஏண்டா. ஸோ இப்போ கரெக்டாக போட்டுருவோம்னு நினைக்கிறேன். சை ஒழுங்காக போட்டு தொலைஞ்சா அப்படி என்னடா. ஸோ இப்போ கரெக்டாக போட்டுருவோம்மா. இப்போ கரெக்டாக போட்டுருவோம் நம்பிக்கை இருக்குது கீஸ். எஸ் கரெக்டாக போட்டோம் கீஸ். நம்ம கரெக்டாக போட்டோம். இந்த அப்பா சும்மா ஒன்று எடுத்து வச்சு போனேன் போங்க அதனால இது. சரி நான் சும்மா எடுத்து வச்சுப்போம் தோப்பம் எடுத்து அம்பர்லா. இப்போ வந்து இப்போ டபுள் ஜம்ப் இப்போ இருக்குமா இல்லை? டபுள் ஜம்ப் இப்போ இருக்குங்க ஈஸ் பாருங்கள். இப்போ ஆக்ட் 4 வரைக்கும் டபுள் ஜம்ப் இருக்குது பாருங்களேன். ஆக்ட் 4 வரைக்கும் டபுள் ஜம்ப் வச்சுருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், இப்போ கூட டபுள் ஜம்ப் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. இன்னும் டபுள் ஜம்ப் வச்சுருக்கானுங்க. இருறா தம்பி. இப்போ நம்ம எப்படி போகணும் எனக்கே மறந்துடுச்சு. நான் எப்படி போகணும், அப்படிக்கா போகணும், இப்படிக்கா போகணுமா, இப்படிக்கா தான் போகணுன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபஸ்ட்டு இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். லான்ச் பண்ணி விட்டானுங்க. இப்போ தப்பாக லான்ச் ஆகிட்டோம் கீஸ். நம்ம பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். தப்பாக லான்ச் ஆகிட்டோம் நம்ம. ஸோ நான் பண்ணது குற்றம் தான் ஒத்துக்கிறேன். ஸோ நான் அதனால் செத்து போயிட்டேன். ஸோ நம்ம வந்து கரெக்டாக போகணும். வந்து பண்ணது ஒரு தப்பு தான். ஒழுங்காக லான்ச் ஆகும். கொஞ்சம் லைட்டாக பின்னாடி போய் லான்ச் ஆகிருந்துருக்கோம். கொஞ்சம் முன்னாடி போய் மேலே நம்ம மண்டை இடித்து நம்ம மண்டையிலிருந்து ரத்தம் வந்து கீழே விழுந்து கடைசியில் நம்ம கோழி முடிஞ்சிடுச்சு. டபுள் ஜம்ப் இன்னும் இருக்குது பாருங்க, இன்னும் வச்சுருக்காங்க டபுள் ஜம்ப்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீரம் இந்த ஓரத்தை நிற்பலாம். இப்போ கரெக்டாக இப்போ நம்ம கரெக்டாக போயிடலாம். சீரம் போடா கரெக்டாக அது மேலே ஏறிட்டோம். இப்போ நம்ம ரொம்ப இது ஆன் பண்ண உடனே ஜம்பா சிவசம்பா அது மாதிரி ஓப்போ குதிச்சிட்டான்டா. எப்பா ஜஸ்ட் மிஸ்ல குதிச்சிட்டான். சீக்கிரம் போடா, இது வேறு ரொம்ப நேரம் ஆக்குவாங்க. சீக்கிரம் டப்பாடா மை டப்பா மீன் தட்ஸ் மை டப்பா கொடுங்கடா. அப்பாடி விட்டா என் டப்பாலாம் எங்கிட்ட போயிருக்கும் போல இருக்குது. அது எப்படி துள்ளி வருது பாருங்க. டப்பா பாவம்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. சீக்கிரம்டா ரொம்ப நேரம் மேலே அனுப்பிச்சி விட்றானுங்க. ரொம்ப நேரம் ஆகுது. சீக்கிரம்டா தம்பி, சீக்கிரம் தம்பி. இப்போ கண்ணாடிலாம் நாங்கள் உடைப்போம்ல அதான்டா. அடப்பா அதுக்குள்ளே உடைக்கலான்னு பார்த்தா அசிங்கப்படுத்தி விட்டானுங்க. சரி விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டாக நான் முடி பின்னாடி போய் ஐயோ இப்படி தான் லான்ச் பண்ணுவேன். ஒரு அம்பர்லா தூக்குடா. அப்போ அம்பர்லா எடுக்க முடியும். சரி பரவாயில்ல விடுங்க. அம்பர்லா எடுக்க முடியலன்னா என்ன விடுங்க, பார்த்துக்கலாம். நமக்கு என்ன. ஸோ இந்த டோரையும் திறக்க முடியலன்னு இந்த டோரை திறக்க முடியல இந்த டோரை. இப்போ நம்ம வந்து நமக்கு அம்பர்லா ஒன்று எடுத்து வச்சுக்குவோம், டாப் ஒன்று எடுத்து வச்சுக்குவோம்.
இது எடுத்து வச்சுட்டோன்னா இப்போ நமக்கு வேலையே இருக்குது. இப்போ தான்டா பார்க்க தானே போகிறேன் இந்த காளியோட ஆட்டத்தை. அது மாதிரி தான் கீஸ் நம்ம வந்து நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். இவனை தாக்கிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ சீக்கிரம் இது மேலே தாவு. இப்போ வந்து சீக்கிரம் நம்ம எது மேலே குதிக்கணும் எனக்கே மறந்துடுச்சு. எப்படி போகணும் ஃபஸ்ட்டு இவனை எப்படி இது வந்து இதுக்குள்ளே போயிடும், இதுக்குள்ளெலாம் போய் விழுந்தா எப்படா போய் எடுப்பேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு இவனை எப்படி தாக்கணும்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இது மேலே தான் குதிச்சோம். அவங்களுக்கு குதிச்சுட்டு எடுத்து இந்த அம்பரில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். லான்ச் பண்ணி விட்டானுங்களா அப்படியே அடப்பா இது மேலே விட்டாங்க. சரி பரவாயில்ல, அங்கேருந்து அங்கே போயிருந்துருக்கலாம். இங்கேருந்து அங்கே போயிடலாம் கண்டிப்பாக போயிடலாம்னா நினைக்கிறேன். இங்கே இருந்தாங்க போயிடுறா இல்லை அவனுக்கு அவமானம் மேலுண்டா. சீக்கிரம் போ வேறு அப்படியே பாருங்க ரொம்ப நின்றுட்டுருக்கான் பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து சீக்கிரம் வந்து வீட்டுக்குள்ளே இந்த இது மலையா சரி வைப்போம். அடப்பா இவங்கள யார மாட்டேங்கானா. சரி யாரா விடுங்க அதுக்கு கீழே விழுந்து தொலைச்சிடாதான். வேறு இங்கே எவ்வளோ வேலை செய்யணும். இப்போ ஒரு கேண்டில் ஒரு மாதிரி பார்க்க கொடூரமாக தானே இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி அந்த புள்ளியாக இருந்தது பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பார்க்க கொடூரமாக தான் இருக்கும். சீக்கிரம் இப்போ நம்ம போவோம். சீக்கிரம் விட்டா அப்படின்னு கீழே விழுறான் பாருங்களேன். இப்போ கீழே விழுறான். இப்போ நம்ம தாக்க போகிறோம் நெய்பரை. சீக்கிரம் தாக்கிட்டு வாங்கி நெய்பரை போட்டு அவ்வளோ மண்டேலே அப்படி நெத்தி போட்டுல கரெக்டாக பட்டுருச்சு. அதுதான்டா எனக்கு வேணும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். இது நேரம் அது என்னென்னமோ வச்சுருக்கோம் பாருங்களேன். இதெல்லாம் நம்ம சுடுறதுக்காக வச்சுருக்கோம். இது கரெக்டாக அவன் பால்ஸ் மேலே வைக்க முடியிருக்கலாம். அப்போனா அங்கேயே அடித்தா சூப்பராக இருக்கும். பாலே அடிக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ இப்போ சீக்கிரம் நம்ம வந்து இனிமேல் இந்த கேண்டில் தேவைப்படும். இந்த கேண்டில்க்கும் ஒரு யூஸுக்கு தேவைப்படும். இன்னொன்று வந்து ஒரு கயரை எரிக்கிறதுக்கு, ஒரு கயரை எரிச்சு அம்பை விடுறதுக்கு தேவைப்படுது. இருறாருனா இப்போ நம்ம இது மேலே ஏறி ஆகணும். நம்ம ஸ்லோ மோஷனில் போகிறோமா நல்லா இருக்குடா. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போவோம். எங்கிட்ட இதெல்லாம் போகிற லொக்கேஷனே கிடையாது. எங்கிட்ட அமுச்சு விட்றானுங்க. ஐயோ போக முடியாது, சான்ஸில் போக முடியாது, கஷ்டம். கரெக்டாக எஜ்ஜில் அவனும் நிற்க முடியும்னால இருங்க. உள்ள வந்துட்டோம். இப்போ சீக்கிரம் ஒரு பாலையாக ஒருட்டே ஆகணும். இந்த பால் கரெக்டாக அவன் பாலில் போய் பட்டா பரவாயில்ல. அங்கே படாது. இது பார்த்தீங்கன்னா முட்டியில் தான் போய் படும். அங்கே பட்டால் தானே அவனுக்கு வட்டி பயங்கரமாக இருக்கும். ரொம்ப தாக்கப்பட்டுருவான். அவன் கீழே படுத்துருவான். அடுத்து இந்த வீடே கீழே போட்டுருவான். நம்ம அந்த வீட்டுக்குள்ளே அசால்ட்டாக போயிடலாம். ஸோ இது கரெக்டாக முட்டியில் தான் போய் படும். அவடப்பா அங்கேயும் படலை. ஸோ நம்ம இது கரெக்டாக முட்டியில் போய் படுற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பால்ஸ் எல்லாத்தையும். சீக்கிரம்டா இவனுக்கு கரெக்டாக முட்டியில் பட்டா அவனுக்கு ஈஸு. அப்போ தான் ஈஸு. சீக்கிரம் அந்த முட்டியில் போய் பட்டுடுறா. அந்த முட்டியில் பட்டுருச்சு. இன்னொன்று மண்டையில் இன்னொரு தடவை அடிப்போம். இந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும். அவன் பாலை அடித்தா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த வல்ல அங்கேயே பிடிச்சிக்கிட்டு அப்படியே சாவான். அது பார்க்க தான் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சீக்கிரம் அதெல்லாம் போடுறா. இது அடுத்து எங்கே போய் அடிக்கணும் தரல இருங்க பார்ப்போம். கண்ணில் அடிச்சிருச்சு. இந்த தடவை கண்ணில் அடிச்சிருச்சு. அவன் கண்ணில் அடித்தா அது ஒரு மாதிரி இருக்கு. நீ கரெக்டாக அதுங்கள போயிடுவேல. எல்லாத்துலேயும் இப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸுன்னு இது பாருங்க. இந்த தடவை ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் வந்துருக்கும். சரி எரிச்சு விட்றா. இப்போ தான் கேஸ் நம்ம எரிச்சு விட்டோம். இந்த அம்பு கரெக்டாக அவன் மேலே போய் தாக்கிடணும். தாக்கினோட அம்பு தாக்கிடு. அவளை தான் கேஸ் இப்போ அவன் காதில் போய் வந்து தாக்கிடுச்சது. தாக்கணும் மாதிரி தரல. எனக்கு வந்து ஆடி தாக்கப்பட்டுரும் அவங்களுக்கு எங்கிறது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்து மறுபடியும் இந்த டோஸ்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். சீக்கிரம் டோஸ்டருக்கு சீக்கிரம் போ. ரொம்ப பெரிய ஏரியாவாக வச்சுருக்கோம். நீங்கள் பாருங்களேன். அதாவது ஓடுறது கொஞ்சம் லைட்டாக சிரமமாக தான் இருக்குது. நமக்கு என்ன அட்வான்டேஜ், டபுள் ஜம்ப்லாம் வச்சுருக்கோம் கீஸ். அது வரைக்கும் சந்தோஷம். போன தடவை எடுத்து டபுள் ஜம்ப் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ சீக்கிரம் வந்து இப்போ மறுபடியும் டபுள் ஜம்ப் பண்ணி ஒழுங்காக டபுள் ஜம்ப் பண்ணுறா. என்னடா பண்ணுற? ஒழுங்காக டபுள் ஜம்ப் பண்ண மாட்டான் பாருங்களேன். இப்போ ஒழுங்காக டபுள் ஜம்ப் பண்ணுறாப்பா. இப்போ இங்கே வந்து இந்த தடவை போய் நம்ம இங்கிட்டு போயிடுவோம். நம்ம இந்த தடவை கரெக்டாக இருக்கும் மீஸ். கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக பரவாயில்ல எப்படி இருக்கும். நம்ம அப்படியே டேரெக்டாக போயிடுவோம். நம்ம இது மேலே இந்த கேசட் இருக்கிற இடத்துக்கு மேலே ஏற முடியுதா பார்ப்போம். சும்மா இருங்க. சான்ஸ் இல்லை. அதுக்கு அடியிலே அடி போயிட்டோம் நினைக்கிறேன். ஏறிடலாமோ? இப்போ ஏறிட்டோம்னா அந்த கேசட்லாம் ப்ளே பண்ண முடியுமா? சான்ஸ் இல்லை. அது ப்ளே ஆகுதுடா. பாவி இதையும் ப்ளே பண்ணி விட்டீங்களா? ஏன்டா நான் பார்த்து கிளப்பைய மாதிரி இருக்காடா. அங்கே பாருங்கள். அப்படியே ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஓடிட்டு இருக்கோம் கீஸ் பாருங்களேன். நான் அந்த வீட்டுக்குள்ளே போகணும். கீழே தள்ளி விட்றாதீங்களா? இருறா தம்பி. அப்படா பாய். ஏன்டா இந்த கேசட்குள்ளே சும்மா போனால் அது பாருங்கள் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இருறா தம்பி கரெக்டாக போயிடுறா.
இவன் ஒன்றும் பண்ண வேணாம், தயவு செஞ்சு கதவை மட்டும் லைட்டாக திறந்து விட்டுரு போதும். கரெக்டாக அது மேலே இருறார் இது திறந்து விட்டோம் அவ்வளோதாங்க. நம்ம எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து இது முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டபுள் ஜம்ப் நம்மள்ட்ட இருக்கா, இப்போ டபுள் ஜம்ப் இன்னும் நம்மள்ட்ட டபுள் ஜம்ப் இருக்கா செய்யுது. ஸோ இந்த ஸ்டோரிஸ்லாம் காமிப்பானுங்க அப்படி என்ன நடக்குது. ஸோ இதெல்லாம் யாராவது குழி தோண்டி புதைச்சிட்ருக்கான். ஸோ ஒரு சில கண்ணெல்லாம் தெரியுது, அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து இடமே பார்க்க டெரராக இருக்கும். கனவுலாம் இந்த மாதிரி தான் டெரராக இடம் வரும். அதெல்லாம் பார்க்கவே நம்ம கெட்ட கனவு, இதெல்லாம் கெட்ட கனவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனுக்கு இதுதான் நல்லா கொண்டு பேசலாம். இது ஏன்னா இந்த கனவுல தான் வந்து அந்த ஹலோ நெய்பரை மறப்பான். ஆச்சு வந்து அவன்கிட்டக்குள்ள அந்த பயம் போகும். இந்த கனவுல கூட பாருங்க, அவன் பயத்தில் ரொம்ப மெதுவாக நடக்கும். உண்மையாக சொன்னால் பயம் தான் நம்ம ஒரு மாதிரி மெதுவாக தான் நடக்கும். இப்போ அந்த இதெல்லாம் தெரியுது பற்றி கண்ணு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி அடைச்சி வச்சுட்டானுங்க, அந்த மாதிரி அந்த கம்பியெலாம் போட்டு அடைச்சி வச்சுட்டானுங்க. அவன் அந்த பயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக நடக்கிறான் பார்த்தீங்களா. எனக்கே இப்படி தான் ராத்திரி, நான் சின்ன வயசில் ராத்திரினாலும் இப்படி தான் ரொம்ப மெதுவாக தான் நடப்பேன் பயத்தில். ஸோ வந்து அவங்க இன்னும் அப்படியே சோகமாக ஸ்விம்மிங் அந்த பேய் நிற்கிதாங்க. ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்குது இது. ஏமாலும் இருட்டில் உட்காந்து விளாண்டா ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்கும் பார்க்க. சீக்கிரம்டா. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி எப்படி இருக்க, வணக்கொண்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து. ஸோ சீக்கிரம்டா தம்பி எந்திரிச்சுக்கூடா, வணக்கொண்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து. அந்த மாதிரி தான் ஈஸியோட பார்த்துட்டு இருக்கோம். தம்பி எப்படி தம்பி இருக்கணும் போட்டிங்களா, மிதிக்க போகிறேன் இன்னைக்கு. இதான் நீ தான் நான் தான் நீ. ஆனால் நானே உன போட்டு இப்படி மண்டையை போட்டு இன்னும் மிதிச்சுட்டுருக்கேன். நீயும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க பற்றியா. அதான்டா நான் ரொம்ப சொன்ன கெட்டவனா இருந்திருக்கேன் சின்ன வயசில். ஸோ தம்பி எப்படி இருக்க, காரு பொம்மையை சொல்லாடுறீங்களா, காரு பொம்மை அவன் தொப்பிலே நான் குதிச்சுட்ருக்கேன். இன்னும் தம்பி வளையல்லாம் போட்டிருக்கீங்க, அண்ணன் கையிலே வளையல் இருக்குது. தம்பி எப்படி தம்பி இருக்கீங்க, வளையை பிளாக் பண்ணி பார்ப்போம். ஏடா எனக்குள்ளே பூந்து போயிட்டுருக்கேன், பேடா என்ன போய் பூந்து போயிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். தம்பி அதெல்லாம் பார்க்கக்கூடாது தம்பி, அதெல்லாம் வந்து கெட்ட விஷயம், நீ பார்க்கக்கூடாது. அண்ணன் வந்து பார்த்துக்கிறேன், நீ உன்னை காப்பாற்றிக்கிறேன் நான். இப்போ அதை செஞ்சு இதெல்லாம் வேணாம் எடுக்க முடியுமா, அதெல்லாம் வச்சுருக்கான் என்னமோ வச்சுருக்கோம். ஏறா தம்பி நானும் வந்துக்கிறேன். தம்பி பயப்படக்கூடாது, அண்ணன் இருக்கும்போது என்ன பயம், அண்ணன் இருக்கேன்ல பயப்படக்கூடாது. இன்னமும் டபுள் ஜம்ப் இருக்குது பாருங்களேன். தம்பி அண்ணன் இருக்கிற வரைக்கும் என்ன பயம், அண்ணன் இருக்கான்ல, அண்ணன் இருக்கிற வரைக்கும் பயப்படவே கூடாது. அண்ணன் இருக்கிற வரைக்கும் டபுள் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிட்டோங்க. ஸோ நம்ம கரெக்டாக டபுள் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிட்டோம். சீரண்டா இந்த எட்ஜெல்லாம் சும்மா போய் இடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். தம்பி அவன் வந்துட போகிறான்டா, குட்டி பையன் வந்தாலும் அவ்வளோதான். நம்மளை வந்து அடுத்து நம்ம சோழியை முடிச்சு விட்டு, தம்பி வா தம்பி சீக்கிரம். என்ன தம்பி வம்புங்களே இந்த மாதிரி பிரச்சனையை பார்க்குறீங்க, என்ன தம்பி அவன் முஞ்சே பாருங்க ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்பா அடிச்சு விட்டுருச்சு நம்ம இப்படி போயாகும். நம்ம சீக்கிரம்டா இப்போ நம்ம இது மேலே ஏறிட்டு அடுத்து தம்பி இப்போ எங்கே தம்பி வருவ நீ, இப்போ எங்கே இருக்கான் அவன், தம்பி எங்கே தம்பி இருக்கீங்க, அப்புறம் எப்படி இருக்க, எங்கடா இருக்கான் தம்பி எங்கே தம்பி பொண்ணு, தம்பி அந்த வரான். தம்பி எப்படி இருக்க, எங்கே தம்பி உட்கார போகிறீங்க, இங்கே உட்காந்துக்கிறீங்களா, சரி ரைட்டு. அப்புறம் அந்த பேயெல்லாம் பார்க்கக்கூடாது, சரி பார்க்காத, அந்த பேயெல்லாம் ரொம்ப மோசமான பேய், அதெல்லாம் பார்க்கக்கூடாது நீ. இப்போ வந்து இந்த குட்டி பையன் எங்கிட்ட தெரிச்சிட்டாங்க சாங்க. அதான் அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, ரொம்ப பெருசாக ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக குதிச்சிருவோம் நம்ம. இப்போ நம்ம கீழே குதிச்சிருவோம். தம்பி எங்கே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா அவன் எங்கே இருக்கானே தெரில, நல்லா இருக்கீங்களா நான் கேட்டுருக்கோம். தம்பி எங்கே இருக்கீங்க, அப்புறம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது தம்பி, அதெல்லாம் பார்க்கக்கூடாது தம்பி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன சொல்கிறேன், பார்க்கக்கூடாதுடா தம்பி. இதோ அண்ணன் காப்பாற்றிட்டேன் பார்த்தியா, அவன் மண்ணை மேலே ஏறி காப்பாற்றிட்டேன் எப்படியோ. அப்பயும் உனக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்கி. அதான் சின்ன வயசில் நான் மாடு மாதிரி இருந்திருக்கேன், அது உறுதி. தம்பி நீ அது மேலே ஏறு, நான் அண்ணன் இது மேலே ஏறுறேன். தம்பி இப்போ சீக்கிரம் ஓடு ஓடு. தம்பி இதான் லாஸ்ட்டு அவெஞ்சர்ஸ் அசம்பிள். தம்பி அசம்பிளாடா, சீக்கிரம் வந்து அசம்பிள் பண்ணுறான், அசம்பிள் ஆகுறான்ல. தம்பி சீக்கிரம் வாடா, இந்த ரோனை கரெக்டாக காப்பாற்றுறேன். தம்பி முடிஞ்சா என்ன தொடரா, அவ்வளோதான்டா. எப்படி இருக்குது தெரியுமா, கில் மீ அண்ட் டேக் ஹிம். அது மாதிரி தான் அந்த டாக்டர் படத்தை சேர்த்து சொல்லுவாங்கள்ல, கில் மீ அண்ட் டேக் ஹர். அதே மாதிரி வந்து கில் மீ அண்ட் டேக் மீ அப்படி தான் வரணும், ஏன்னா அது நம்ம தானே அது. அதனால் வந்து கில் மீ அண்ட் டேக் மீ அப்படி தான் கீஸ் இருக்கும். ஸோ இன்னும் அதான் கீஸ் அந்த இன்னும் டபுள் ஜம்ப் வச்சுருக்கானுங்க பாருங்களேன். இன்னும் இந்த பவரெலாம் நம்மகிட்ட அப்படியே தான் இருக்குது. அவன் வருத்தமாக உட்காந்துருக்கான். நம்மளால இந்த டோர் வழியாக போக முடியும், போனால் நம்ம சோழியை முடிச்சு விட்ருவான், நமக்கு எதுக்கு வம்பு. வருத்தமான சைடு உட்காந்துருக்கு, பார்க்குறாங்க. தம்பி என்ன பாடுறா, தம்பி என்ன பார்க்க மாட்டீங்க பற்றியா, இப்போ மட்டும் அந்த சைடு போக முடியுது பாருங்களேன். தம்பி அண்ணனை பாரு, அண்ணன் இங்கே தான் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து புரியுடா முடிஞ்சா. என்னடா எங்கூட வந்துருக்கோம், சரியில்லை தம்பி. இப்போ வந்து என்ன புரியுடா, இப்போ என்ன பாருடா.
இப்போ வந்து என்ன பிடிடா, இப்போ மட்டும் வந்து பிடிக்க மாட்டான். இப்போ வந்து பிடிடா, என்ன இப்போ வந்து பிடி முடிஞ்சா என்ன நான் அப்படி வந்து பிடிப்பல. அந்த மெயினாக எப்போ வந்து இவன் வந்து பிடிச்சிட்டு இருந்தான், மெயினாக அந்த தண்ணி பிடிச்சி அந்த ஃப்ரிட்ஜில் ஊற்றிக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ தான் மெயினாக வந்து பிடிச்சி. இப்போ வந்து பிடிடா முடிஞ்சா. நான் எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன், பயங்கரமாக வெறுத்த ரொம்ப 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 ஆக்ரோஷத்தோடு சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி இதையும் முடிச்சிட்டோம். நம்ம அவ்வளோதான்டா, ஹலோ நெய்பர் ஆக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் முடிந்து விட்டது. நம்ம எப்படியோ பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டோம். அவ்வளோதான். வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ரோஹித் கேமிங் தமிழ். நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கடை விட்டு தப்பிச்சு வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பேர் இருக்கும் பார்க்குறோம், அது இல்லை. ஸோ அவ்வளோதான் கீஸ். ஸோ இன்னும் கதவை திறந்து பார்க்கலாம் தலைவன். தம்பி சுற்றி பார்க்குறேன், கொஞ்சம் மாதிரி இருக்கான் பாருங்களேன். இப்போ ஹாய் சொல்கிறான், ஹாய் அப்படிங்கிறான். ஹீரோ தம்பி சீக்கிரம்டா, என்னடா விட்டடா, எனக்கு வேறு சளி பிடிச்சிருக்கடா, இன்னொரு நாள் பேச முடியாதா. ஸோ அந்த டப்பா வேறு கரெக்டாக சரி திறந்து விட்டான் பாருங்களேன். மறுபடியும் ஹலோனே பேர் வேணும் நமக்கு ஆசை ஆடாது. அந்த டப்பா மறுபடியும் தட்டி விட்டான் பாருங்களேன். ஸோ அவ்வளோதான் கீஸ் இந்த கேம் பிளே. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஹலோ நெய்பரை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம், ஃபுல் கேம் பிளே முடிச்சிட்டோம் கீஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து எடுத்துக்கலாம். பை. ஸோ பை கைஸ், பை.